அத்தியாயம் 1. அன்று எந்த நிமிடத்திலும் ஆபரேஷன் நடக்கலாம். மொத்த மருத்துவர்களும் கூடி விவாதித்து அப்படித்தான் தீர்மானித்திருந்தனர். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கைனகாலஜிஸ்ட் எனப்படும் மகப்பேறு மருத்துவ இயலில் தேர்ந்த மருத்துவர்களில் ஒருவரைத்தான் அதற்காக நியமித்திருந்தனர். அவர் டாக்டர் விஜயலட்சுமி பாஸ்கர். டாக்டர் விஜயலட்சுமி அதை அவர்களிடம் கோரிக்கையாக விடுக்கவும் செய்திருந்தார். அதற்கு ஒரு பிரத்யேக காரணமும் இருந்தது. குழந்தை பெறவிருக்கும் சாராம்மா ஜேக்கப் விஜயலட்சுமியின் கல்லூரி பருவ தோழியும் கூட. கல்லூரியில் புதுமுக வகுப்பு முதல் பிஎஸ்சி வரை ஒன்றாக படித்தவர்கள். விஜயலட்சுமி மருத்துவத்துறைக்கு திரும்பிய போது சாராம்மா பிஜி பக்கம் போனார். கடைசியில் சாராம்மா கல்லூரி பேராசிரியை ஆனார். விஜயலட்சுமி டாக்டர் ஆனார். அவர்களுக்கிடையில் குறிப்பிடத்தக்க ஒரு வேறுபாடும் இருந்தது. டாக்டர் விஜயலட்சுமி திருமணமாகாதவர். எதனால் அவர் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்பது அவருக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியம். கடுமையான ஒரு காதல் தோல்விதான் அதன் பின்னணி என்று ஒரு சிலர் கூறுகின்றனர். அதற்கு காரணமாக அவர்கள் சுட்டி காட்டுவது விஜயலட்சுமியுடன் ஒரு காலத்தில் சதாசர்வ காலமும் தென்பட்ட மருத்துவக் கல்லூரி மாணவர் ஒருவர் அகாலமாக விபத்தில் மரணமடைந்த நிகழ்ச்சியைத்தான். அதுதான் அவரது திருமண வாழ்வின் விரக்திக்கு காரணம் என்று ஒரு சாரார் யூகிக்கின்றனர். அவ்வளவுதான். சாராம்மா ஜேக்கப்பின் திருமணமும் விசித்திரமானதுதான். 35 வயது வரை திருமணம் செய்யாமலே காலத்தை கடத்திய அவர் தேர்ந்தெடுத்த மாப்பிள்ளை அமெரிக்காவிலிருந்து திரும்பி வந்த ஒருவர். அப்போது குறிப்பிடத்தக்க வேலை எதுவும் இல்லாதிருந்த ஜேக்கப் ஸ்டீஃபன் ஒரு பெரும் பணக்காரனாக இருந்தார். அதைவிட அவர் ஆண் அழகனாக இருந்ததும் என்பதுதான் மற்றொரு காரணம். அவர்கள் சந்தித்து கொண்டதே எதிர்பாராமல்தான். ஜேக்கப் ஸ்டீஃபன் தனது தூரத்து சகோதரி ஒருவரின் திருமணத்தை ஒட்டி நடந்த பார்ட்டியில்தான் சாராம்மாவை சந்தித்தார். ஜேக்கப் ஸ்டீஃபனும் அப்போது ஒரு தனி மனிதர்தான், அதாவது அனாதைதான். ஒரு காலத்தில் கலிபோர்னியா நகரில் ஹோட்டல் ஒன்றை நடத்தி கொண்டிருந்தார். சொல்லாமல் கொள்ளாமல் திடுமென்று ஸ்டீஃபன் ஒரு நாள் திரும்பி வந்தார். அவருக்கு 3 சகோதரிகள் இருந்தனர். அவர்தான் எல்லோருக்கும் மூத்தவன். தனது சொந்த ஊரில் ஒரு பொது பள்ளிக்கூடம் நடத்த வேண்டும் என்பதுதான் அவரது நோக்கம். அதற்கு தேவையான இடம் நகருக்குள்ளேயே இருந்தது. அமெரிக்காவில் வேலை செய்த போது அவர் வாங்கி போட்ட இடம் அது. திருமணம் முடிந்து 2 வருடங்களுக்கு பிறகு சாராம்மா கர்ப்பவதியானார். கர்ப்பமடைந்த நாள் முதல் அவர் பல்வேறு தொல்லைகளுக்கு அடிமையாக இருந்தார். குறிப்பாக வயது சற்று அதிகமாகிவிட்டதால் மிகவும் எச்சரிக்கையுடன் தக்க வேண்டும் என்று தோழியான விஜயலட்சுமி எச்சரித்திருந்தார். அது மட்டுமின்றி வேறொரு அசாதாரணமான காரணமும் இருந்தது. ஸ்கேனிங் செய்து பார்த்தபோது அவரது வயிற்றில் இருப்பது இரட்டை குழந்தைகள் என்பது தெரிந்தது. 2ம் பெண் குழந்தைகள். அன்று மதியம் 1 மணியிலிருந்து சாராம்மா மிகவும் வருத்தத்துடன் இருந்தார். இருப்பினும் பிற சோதனைகள் எல்லாம் முறைப்படி தொடரவே செய்தன. மாலை நேரமான போது வேதனை அதிகரித்தது. சாராம்மாவை ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போனார்கள். விஜயலட்சுமி தான் அந்த சூழ்நிலையை சமாளித்தவர். கடைசியாக ஒரு தீர்மானத்துக்கு வந்தனர். இரவு 8 மணியிலிருந்து 10 மணிக்குள் இயற்கையான முறையில் பிரசவம் நடக்கவில்லை என்றால் உடனடியாக ஆபரேஷன் செய்வதென்று முடிவெடுத்தனர். நிமிடங்கள் ஒவ்வொன்றாக கடந்து கொண்டிருந்தன. ஜேக்கப் ஸ்டீஃபனை பொறுத்த வரையிலும் அந்த நாட்கள் மிகவும் சிக்கல் நிறைந்தவையாக இருந்தன. அதில் கிளப்பில் நடைபெற்ற எதிர்பாராத சம்பவமும் ஒன்று. சீட்டு விளையாட்டில் ரம்மி விளையாடும் பழக்கம் ஜேக்கப்புக்கு உண்டு. பெரும்பாலும் விளையாட்டில் வெற்றி பெறுவது அவர்தான். அவர் தோல்வியடைவதென்பது எப்போதாவதுதான். அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் அளவுக்கு அதிகமாக குடிப்பார். 3 நாட்களுக்கு முன்னால் ஒரு சம்பவம் நடந்தது. ஜேக்கப் வழக்கமாக அவருடன் விளையாடும் மற்றொருவருடன் வாக்குவாதம் செய்ய நேர்ந்தது. அந்த வாக்குவாதத்தின் தொடர்ச்சி நகரின் மையத்தில் உள்ள பார் ஒன்றிலும் தொடர்ந்தது. எதிராளி பெரும் பணக்காரர் என்பது மட்டுமல்ல, ஒரு குண்டர் படையின் தாதாவும் கூட. திடகாத்திரசாலியான ஜேக்கப் விவாதத்தின் பலனாக சுரேஷ் பாபு என்பவனை தாக்க நேர்ந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு பழிக்கு பழி வாங்குவதாக சபதம் செய்துவிட்டு சுரேஷ் பாபு பாரில் இருந்து வெளியேறினான். ஏற்கனவே தன் மனைவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததால் நிம்மதியற்று தவித்துக் கொண்டிருந்தார் அவர். அதனால் பெரும்பாலும் பார்களிலேயே குடியிருந்தார் எனலாம். நிமிடங்கள் கடந்து கொண்டிருந்தன. மருத்துவமனையை ஒட்டிய பகுதிகளில் விளக்குகள் எரிய தொடங்கின. 8 மணி ஆனபோது தொலைபேசி மணி அடித்தது. டாக்டர் விஜயலட்சுமி பாய்ந்து சென்று ரிசீவரை எடுத்தார். 2 நிமிடங்கள் பேசினார். உடனடியாக நர்ஸ் தங்கம்மாவை அழைத்தார். தங்கம்மா கெட்டிக்காரி. 25 வருட கால நர்ஸ் வாழ்க்கை ஏறத்தாழ அவளை ஒரு டாக்டராகவே மாற்றிவிட்டிருந்தது. MBBS பட்டப்படிப்பு படிக்காவிட்டாலும் தங்கம்மாவின் அனுபவம் ஒரு டாக்டருக்கு எந்த வகையிலும் குறைந்ததல்ல.
குறிப்பாக பிரசவ கேஸ்களில் தங்கம்மாவின் யூகம் வெகு துல்லியமாக இருக்கும். மிகவும் சிக்கலான பிரசவ கேஸ்களின் போது தங்கம்மாதான் தங்களுக்கு உதவ வேண்டும் என்று பெரும்பாலான டாக்டர்கள் விரும்புவதும் உண்டு. என்னங்க டாக்டர்? தங்கம்மா கேட்டாள். நாம குறிப்பிட்டிருக்கிற நேரம் 10 மணி. இப்ப மணி 8:30 தான் ஆகுது. நான் அவசரமா குவார்ட்டர்ஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். கொஞ்சம் கவனமா இருங்க, டாக்டர் விஜயலட்சுமி சொன்னார். ஐயோ, என்னங்க டாக்டர், நீங்க கிளம்பிட்டீங்கன்னா? தங்கம்மா விழித்தாள். பயப்படாத, நீ என்ன ஆபரேஷனா செய்ய போற? இன்னும் 1.5 மணி நேரம் இருக்கு. நான் அதுக்குள்ள வந்துருவேன். பேஷண்ட் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும், அதுக்கு தான் சொல்றேன் என்ற விஜயலட்சுமி தனது மாருதி காரின் சாவியை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினார். நர்ஸ் தங்கம்மா டாக்டர் கண்ணிலிருந்து மறைவது வரை பார்த்திருந்து விட்டு ஆபரேஷன் தியேட்டரை நோக்கி நடந்தாள். சாராமா ஜேக்கப்பின் அருகிலேயே அமர்ந்தாள் தங்கம்மா. நேரம் நகர்ந்தது. மணி 9:30. ஆபரேஷன் தியேட்டருக்குள் திடுமென்று நர்ஸ் ஒருவர் வந்தார். டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க, வந்தவர் சொன்னார். உடனே தங்கம்மா எழுந்து வெளியே போனாள். சற்று நேரத்துக்கு பிறகு ஆபரேஷன் தியேட்டருக்கு வந்த நர்ஸ் அங்கிருந்து விரைவாக வெளியேறினார். டாக்டர் விஜயலட்சுமியை அழைப்பதற்காக டியூட்டி ரூமுக்கு வந்தார். தங்கம்மா சிஸ்டர், டாக்டரை சீக்கிரமா வர சொல்லுங்க, பேஷண்டோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. வந்த நர்ஸ் குரல் கொடுத்தார். ஐயோ, டாக்டர் அம்மாவை இன்னும் காணுமே என்று தவித்த தங்கம்மா டாக்டரின் வீட்டுக்கு போன் செய்தார். டாக்டரின் வீட்டில் ரிசீவரை எடுத்தனர். டாக்டர் சீக்கிரம் வாங்களே, பேஷண்ட் நிலைமை கொஞ்சம் சீரியஸ். எதிர்முனையில் பதில் இல்லை. தங்கம்மா ரிசீவரை கிராடிலில் வைத்தார். குவார்ட்டர்ஸுக்கு போய்விட்டு வருகிறேன் என்று சொன்ன டாக்டர் இன்னும் வீட்டுக்கே போகவில்லையா? ஏன் அவரிடம் இருந்து எந்த தகவலும் இல்லை? யோசித்துக் கொண்டிருக்கவோ மாற்று ஏற்பாடுகளுக்கோ நேரமில்லை. தங்கம்மா உடனடியாக ஆபரேஷன் தியேட்டரை நோக்கி ஓடினாள். சாராமா கட்டிலில் நெளிந்து புரண்டு துடித்து கொண்டிருந்தார். என்ன செய்வது என்று புரியாத தங்கம்மா அறையை விட்டு வெளியே வந்து டாக்டர் ரீட்டா ஜானை நெருங்கினாள். டாக்டர் மன்னிக்கணும், சாராமா ஜேக்கப்புங்கிற பேஷண்ட் கொஞ்சம் சிக்கலான நிலைமையில இருக்காங்க. ஆபரேஷன் தேவைப்படும்னு தோணுது. ஆனா ஆபரேஷன் செய்ய வேண்டிய டாக்டர் விஜயலட்சுமிய காணோம். வருவாங்க, வராம இருப்பாங்களா? ரீட்டா ஜான் இருக்கையிலிருந்து எழுந்தவாறே பேசினார். கடிகாரம் மணி 10 என்று காட்டியது. ஆனால் டாக்டர் விஜயலட்சுமி வரவே இல்லை. அதற்கு மேல் காத்திருக்க விரும்பாத ரீட்டா ஜான் ஆபரேஷன் தியேட்டருக்குள் புகுந்தார். அங்கு அவர் கண்ட காட்சி எப்படிப்பட்டவரையும் திடுக்கிட வைக்கக்கூடியதாக இருந்தது. அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்தது. ஆபரேஷன் செய்ய வேண்டியிருந்த நோயாளி சாராமா கட்டிலில் இருந்து எப்படியோ தவறி கீழே விழுந்து கிடந்தார். அதுவும் குப்புற விழுந்து கிடந்தார். டாக்டரும் தங்கம்மாவும் சேர்ந்து சாராமாவை தூக்கி புரட்டிவிட்டு கட்டிலில் படுக்க வைக்க நினைத்தனர். ஆனால் அந்த உடல் அசைவற்று போயிருந்தது. அத்தியாயம் 2. ஆபரேஷன் தியேட்டரும் அதை ஒட்டியிருந்த பகுதிகளும் திடுமென்று பரபரப்பின் உச்சத்துக்கே சென்றன. புரொஃபசர் சாராமா ஜேக்கப் ஆபரேஷன் தியேட்டரில் மரணம் அடைந்திருந்தார். அது இயற்கையான மரணம் அல்ல. கண்டறிய முடியாத ஏதோ காரணத்தால், அதுவும் மிக மோசமான நிலையில், இக்கட்டான சூழ்நிலையில். யாருக்கும் எதுவும் பேசத் தோன்றவில்லை. எல்லோரும் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனரே தவிர வேறு என்ன சொல்ல? ஒரு சில நிமிடங்களுக்குள் செய்தி மருத்துவமனையின் எல்லா மூலை முடுக்குகளுக்கும் எட்டியது. இந்த செய்தி எப்படியோ பத்திரிகை அலுவலகங்களையும் எட்டியது. அதில் துருதுருப்பான ஒரு பத்திரிகையாளர் உடனடியாக மருத்துவமனைக்குள் நுழையவும் செய்தார். முடிந்த அளவு தகவல்களை சேகரித்தார். அதற்குள் ஜேக்கப் ஸ்டீஃபன் எங்கிருந்தோ பாய்ந்து வந்தார். அவர் ஆஸ்பத்திரியின் ஏதோ ஒரு பகுதியில் இருந்தார். தொலைபேசிகள் இடைவிடாமல் அலறின. மேலதிகாரிகள் பரபரப்புடன் செயல்பட்டனர். திடுமென்று நடைபெற்ற ஒரு விவாதத்தின் முடிவில் சாராமாவின் உடலை மார்ச்சுவரிக்கு கொண்டு போனார்கள். அப்போது அங்கு சில கேள்விகள் தொக்கி நின்றன. டாக்டர் விஜயலட்சுமி எங்கே? அவர் எதற்காக அந்த நேரத்தில் குவார்ட்டர்ஸுக்கு போனார்? அதன் பின்னணி என்ன? இது போன்ற கேள்விகள் எதற்கும் பதில் கிடைக்காமல் மர்மமாகவே அந்தரத்தில் நின்றன. அதற்கடுத்த நாட்களின் காலை மற்றும் மாலை பத்திரிகைகளில் இந்த செய்தியே முக்கியத்துவம் பெற்றது. வாசகர்களின் மூச்சுக்காற்றையே தாக்கும் அளவுக்கு வெவ்வேறு தலைப்புகளில் செய்தி வெளியானது. பொதுமக்களுக்கு நோயிலிருந்து நிவாரணம் அளிக்க வேண்டிய மருத்துவமனை நம்ப முடியாத சம்பவங்களின் அணிவகுப்பு நடத்துகிறது. ஆபரேஷன் தியேட்டருக்குள் கொண்டு செல்லப்பட்ட கல்லூரி பேராசிரியர் மர்ம மரணம். நோயாளியை ஆபரேஷன் செய்ய வேண்டிய டாக்டர் மாயமான மர்மம் என்ன? போஸ்ட்மார்ட்டத்தில் 2 குழந்தைகளின் உடல்கள். அடுக்கடுக்காக மர்மங்கள் தொடர்கின்றன. இவையெல்லாம் செய்தி பத்திரிகைகள் எழுப்பிய கேள்விகளில் சில. வழக்கு நடத்தும் பொறுப்பை கிரைம் பிரான்ச் போலீசார் ஏற்றுக்கொண்டனர். கூடவே உள்ளூர் போலீசாரும் ஒத்துழைக்க வேண்டுமென்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விசாரணையில் எந்த ஓர் இடத்திலும் எந்தவிதமான தவறும் ஏற்படக்கூடாது என்று
உயரதிகாரி அழுத்தமாக எச்சரித்திருந்தார். அதன் பிறகு ஆபரேஷன் என்று சொன்னாலே ஆபரேஷனுக்கு உள்ளான நோயாளிகளின் நெஞ்சு துடிப்பு அதிகரிக்கத் தொடங்கியது. எத்தனையோ விதமான காரணங்களாலும் சூழ்நிலைகளாலும் ஆபரேஷன் தியேட்டருக்குள் அதுவரை மரணங்கள் நிகழ்ந்திருந்தாலும் பயங்கர கொலை என்று குறிப்பிடத்தக்க அளவில் நடந்தது இது ஒன்றுதான். எனவே பத்திரிகைகள் இந்த சம்பவம் தொடர்பான செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தன. இரவு மணி 8. கிரைம் பிரான்ச் எஸ்பியான டோமி அலெக்ஸும் அவரது நெருங்கிய நண்பரும் புகழ்பெற்ற வழக்கறிஞருமான ஷாகுல் ஹமீதும் சூப்பரிண்டென்டன்ட் அலுவலகத்தில் சந்தித்து கொண்டனர். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர்கள் வந்து விடுவார்கள், டோமி அலெக்ஸ் சுட்டிக்காட்டினார். சரியாக அதே நேரத்தில் ஹாஃப் டோர் எனப்படும் அறைக்கதவை திறந்து கொண்டு பத்திரிகையாளரான அசோகன் அந்த அறைக்குள் நுழைந்தார். எஸ்பிக்கு முன்புறம் இருந்த இருக்கை ஒன்றில் அமர்ந்தார் அசோகன். மேலும் ஒரு நாற்காலி அங்கு காலியாக கிடந்தது. அவரும் வந்துவிடுகிற நேரம்தான். தனது வாட்சை பார்த்துவிட்டு ஹாஃப் டோரின் பக்கமாக திரும்பியதும் டிடெக்டிவ் புஷ்பராஜின் தலை தட்டுப்பட்டதும் ஒரே வினாடியில் நிகழ்ந்தன. ஹலோ ஹலோ. பிரபல துப்பறிவாளர் புஷ்பராஜ் காலியான இருக்கையில் அமர்ந்தார். சிக்கலான எத்தனையோ வழக்குகளில் மர்மங்களை மிகச் சுலபமாக அவில் தெரிந்திருக்கிற புஷ்பராஜ் இப்போது பெங்களூரில் இருந்து நேராக வருகிறார். இவ்வளவு இள வயதுக்குள்ளாகவே 100க்கு மேற்பட்ட வழக்குகளில் ஈடுபட்டு உண்மையான குற்றவாளிகளை வெளிக்கொண்டு வரவும் அவரால் முடிந்திருக்கிறது. அவர் ஒரு வழக்கை ஏற்றுக்கொண்டார் என்றால் கண்டிப்பாக அந்த வழக்கு வெற்றிகரமாக துப்பு துலக்கி கண்டுபிடிக்கப்பட்டதாகத்தான் பொருள். சரியான உயரத்துடன் அதற்கேற்ற கட்டுடலும் கொண்ட புஷ்பராஜ் ஒரு ஜிம்னாஸ்டிக் பேர் வழியும் கூட. ஆயுதம் எதுவுமில்லாமல் 5 மனிதர்களை சுலபமாக கையாளக்கூடிய கருப்பு பூனை பயிற்சியும் பெற்றவர். சரி, நாம் விஷயத்துக்கு வரலாம் இல்லையா? எஸ்பி டோமி அலெக்ஸ் தொடக்கமிட்டார். மிஸ்டர் அசோகன், இதுவரை உங்களுக்கு கிடைத்திருக்கிற அதிகப்படியான தகவல்கள் என்னென்னவென்று முதலில் சொல்லுங்கள். நாம் அதிலிருந்தே ஆரம்பிக்கலாம், புஷ்பராஜ் கூறினார். அசோகன் 32 வயதான வாட்டசாட்டமான இளைஞர், பழகுவதற்கு இனிமையானவர், ஒரு தேர்ந்த போட்டோகிராஃபரும் கூட. அசோகன் தான் கொண்டு வந்திருந்த பிரீஃப்கேஸை திறந்து மடியில் வைத்து கொண்டார். சாராமா ஜேக்கப் மரணமடைந்தது முதல் வெளியான வெவ்வேறு பத்திரிகைகளின் வெவ்வேறு கோணத்திலான செய்திகள் அதில் இருந்தன. அவற்றை வெளியில் எடுத்தார். அத்துடன் புகைப்படங்கள் சிலவும் இருந்தன. இது நானே எடுத்த படம் என்ற அசோகன் ஒரு வெண்மையான உரையிலிருந்து சில புகைப்படங்களை எடுத்து பார்த்துவிட்டு அதில் குறிப்பிட்ட ஒன்றை மட்டும் டேபிளின் மீது வைத்தார். சாராமா ஜேக்கப் ஆபரேஷன் தியேட்டரின் தரையில் குப்புற விழுந்து கிடக்கும் படம் அது. இதை எப்படி எடுத்தீங்க அசோகன்? புஷ்பராஜ் கேட்டார். மருத்துவமனையைச் சேர்ந்தவர்கள் போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர். அவர்களுடன் நானும் மருத்துவமனைக்குள் நுழைந்தேன். அப்போது எடுத்த படங்கள் தான் இவை. நல்ல வேலை செஞ்சீங்க என்ற புஷ்பராஜ் அந்த உரைக்குள் இருந்த மற்ற புகைப்படங்களையும் பார்வையிட்டார். குறிப்பிட்ட ஒரு படத்தை எடுத்த புஷ்பராஜ் சற்று நேரம் அதை ஊன்றி பார்த்தார். இந்த முகத்தின் க்ளோஸ்அப் படம் கொஞ்சம் சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. முகம் ரொம்பவும் அமைதியாயிருக்கு. பிரசவ வேதனையை அனுபவிக்கிற ஒரு பெண்மணியோட முகமா தெரியல. சாதாரணமாக முகத்தின் தசைப்பகுதிகள் இறுக்கி பிடித்திருக்கும். கூடவே ஒரு நிம்மதியற்ற தன்மையும் தெரியும். அதெல்லாம் இதுல மிஸ்ஸிங் என்று குறிப்பிட்ட புஷ்பராஜ் போட்டோவை அலெக்ஸிடம் திரும்ப கொடுத்தார். அவரும் அதை வாங்கி கவனமாக பார்த்தார். அவரது முகத்திலும் சந்தேக ரேகைகள் படர்ந்தன. இது திடுமென்று நிகழ்ந்த எதிர்பாராத மரணம். அப்படியானால் சட்டென்று மரணம் சம்பவிக்கக்கூடிய ஏதோ ஒன்று இந்த உடம்பை தாக்கி இருக்கணும். அப்படித்தான் இருக்கணும். அதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. புஷ்பராஜ் ஆமோதித்தார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பிறகுதான் மேற்கொண்டு செயல்பட முடியும். டோமி அலெக்ஸ் தனக்குத்தானே பேசிக்கொண்டார். வேறு சில புகைப்படங்களையும் பார்வையிட்ட அவர்கள் பத்திரிகை செய்திகளின் பக்கமாக கவனம் செலுத்தினர். இதுல நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் டாக்டர் விஜயலட்சுமியோடது. டியூட்டிக்கு நடுவில் எதற்காக அவர் வீட்டுக்கு போனார்? அங்கிருந்து ஒரு போன் வந்தவுடன் தான் டாக்டர் புறப்பட்டதாக தங்கம்மா சொல்கிறார். நாம் ஒரு தடவை டாக்டரின் வீடு வரை போய்விட்டு வந்தால் என்ன? புஷ்பராஜ் கேட்டார். தாராளமாக. அதுக்கு நீங்க மட்டும் போனா போதும். அங்க டாக்டரோட அத்தை தான் இருக்காங்க. அவங்க தான் விஜயலட்சுமியை வளர்த்து படிக்க வச்சவங்க. டாக்டரோட அம்மா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. 2வது கல்யாணம் பண்ணிட்ட அப்பா சிங்கப்பூர்ல செட்டில் ஆயிட்டாரு. இப்பவும் அவர் அங்கதான் இருக்காருன்னு தோணுது, டோமி அலெக்ஸ் குறிப்பிட்டார். அப்ப நான் போயிட்டு வந்துடுறேன். புஷ்பராஜ் எழுந்தார். டிடெக்டிவ் புஷ்பராஜின் மாருதி கார் காம்பவுண்ட் கேட்டை கடந்து வெளியேறியது. டாக்டர்கள் குடியிருக்கும் குவார்ட்டர்ஸுக்குள் பயணம் செய்த வெள்ளை நிற மாருதி காரை யாரும் பொருட்படுத்தியதாக தெரியவில்லை. அதற்கு காரணம் அங்கிருந்த பெரும்பாலான டாக்டர்களும் பயன்படுத்தியது வெள்ளை மாருதிதான்.
டாக்டர் விஜயலட்சுமியின் பிளாக்குக்கு முந்தைய பிளாக்கில் மாமரத்தின் கீழ் புஷ்பராஜ் காரை நிறுத்தினார். தப்பி தவறி யாராவது கவனித்தால் கூட அதற்கு முன்னால் உள்ள டாக்டர் விஜயகுமாரி வீட்டுக்கு யாரோ வந்திருப்பதாக நினைத்து கொள்ளட்டும் என்றுதான் அவர் அப்படி செய்தார். புஷ்பராஜ் விஜயலட்சுமியின் வீட்டுக்கு முன்னால் உள்ள கேட்டை நெருங்கினார். நல்ல வேளையாக கேட் பூட்டப்பட்டிருக்கவில்லை. கேட்டை கடந்தவர் வாசலுக்கு அருகிலுள்ள காலிங் பெல் ஸ்விட்சில் விரலை வைத்து அழுத்தினார். சற்று நேரத்துக்குள் நடுவயது பெண்மணி ஒருவர் கதவை திறந்து கொண்டு வெளிப்பட்டார். விஜி வீட்டில் இல்லையே. அறிமுகமில்லாதவர்களிடம் பேச விரும்பாததை வெளிக்காட்டும் குரலில் பேசினார். அதை தெரிஞ்சிட்டு தான் வந்திருக்கேன். புஷ்பராஜ் பதில் அளித்தார். மேற்கொண்டு அவரிடம் என்ன பேசுவது என்று தெரியாமல் மௌனமானார் அந்த பெண்மணி. அத்தியாயம் 3. சந்தேகம் நிரம்பிய கண்களுடன் அந்த பெண்மணி புஷ்பராஜின் முகத்தையே ஊன்றி கவனித்தார். நீங்க வந்திருக்கிற நோக்கம் புரியலையே. அந்த பெண்மணி வார்த்தைகளை முடிக்காமல் நிறுத்தினார். விளக்கமா சொல்றேன் என்ற புஷ்பராஜ் வீட்டுக்குள் நுழைய முயன்றார். நான் எதையும் தெரிஞ்சுக்க விரும்பல. அந்த பெண்மணி அவரை வீட்டுக்குள் நுழைய விட விரும்பாதவரைப் போல வாசலில் இருந்து நகராமல் இருந்தார். நீங்க இப்படியெல்லாம் சொன்னா எங்களுக்கு தேவையான தகவல்களை தரலன்னா ஒருவேளை டாக்டர் விஜயலட்சுமி மேல கொலை குற்றம் கூட சுமத்தப்படலாம், புஷ்பராஜ் கூறினார். என்ன சொல்றீங்க? என் மருமகள் கொலைகாரி ஆயிடுவாளா? திகைப்பு அடைந்த பெண்மணி வழிவிட்டு ஓர் ஓரமாக நின்றார். முன்னறைக்குள் நுழைந்த புஷ்பராஜ் எதிரில் தென்பட்ட சோஃபாவில் உட்கார்ந்தார். அறைக்குள் இருந்த பொருள்கள் ஒழுங்காகவும் அழகாகவும் சுத்தமாகவும் பராமரிக்கப்பட்டிருந்தன. மிகவும் பெரிய அறை என்று சொல்ல முடியாத அதில் ஒரு சில பர்னிச்சர்களுடன் டிவி, விசிஆர், டெலிபோன் என்று சில பொருட்கள் இருந்தன. ஒரு சில வினாடிகளுக்கு பிறகு அந்த பெண்மணி புஷ்பராஜுக்கு எதிர்ப்புறம் இருந்த சிங்கிள் சோஃபாவில் அமர்ந்தார். உங்க பேர் பாகீரதி அம்மா தானே? புஷ்பராஜ் கேட்டார். ஆமா. வியப்பை மறைக்க மாட்டாதவராக ஒப்புக்கொண்டார். நான் சில தகவல்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நீங்க எரிச்சல் அடையக்கூடாது. வெளிப்படையாவே பேசுறேன். நான் ஒரு போலீஸ் ஆபீசர். புஷ்பராஜ் அறிமுகப்படுத்தி கொண்டார். போலீஸ் ஆபீசருங்களா? நீங்க வந்து விசாரிக்கிற அளவுக்கு இப்ப இங்க என்ன நடந்துருச்சு? நானும் விஜயலட்சுமியும் ஒரு தப்பும் செய்யாத அப்பாவிங்க. அந்த பெண்மணி பரபரப்பு அடைந்தவராக தென்பட்டார். நீங்க குற்றம் புரிஞ்சதா நான் சொல்லலையே. ஆனா டாக்டர் விஜயலட்சுமியோட நடவடிக்கைகளால ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கு. புஷ்பராஜ் அங்கிருந்த சுவரில் மாட்டியிருந்த ஒரு படத்தை பார்த்தபடி பேசினார். மாலை அணிவித்திருக்கும் அந்த புகைப்படத்தில் இருப்பவர்தான் டாக்டர் விஜயலட்சுமியின் அம்மாவாக இருக்க வேண்டும் என்று புஷ்பராஜ் யூகித்தார். அவங்கதான் விஜயலட்சுமியோட அம்மா. புஷ்பராஜின் பார்வையை கவனித்த பாகீரதி அம்மா கூறினார். அப்படித்தான் இருக்கணும்னு நினைச்சேன். ஏறத்தாழ இதே மாதிரி தான் இருப்பாங்க இல்லையா டாக்டர் விஜயலட்சுமியும்? ஆமா, அச்சு அசலா இதே உருவந்தான். வருத்தம் தோய்ந்த குரலில் பேசினார் பாகீரதி அம்மா. நான் வந்த விஷயத்தை இன்னும் சொல்லலையே. பாகீரதி அம்மா தன்னுடன் பேச தயாராகிவிட்டார் என்பதை உணர்ந்த புஷ்பராஜ் பேச்சை தொடங்கினார். என்ன வேணுமோ கேளுங்க. அவர் பதில் சொல்ல தயாரானார். 2 நாளுக்கு முன்னால ஆஸ்பத்திரியில சாராமா ஜேக்கப் இறந்து போனது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். அது தொடர்பா உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா? நானும் கேள்விப்பட்டேன். அதுக்கு மேல அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. அந்த சம்பவத்துக்கு பிறகு டாக்டர் விஜயலட்சுமியை பத்தி ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? புஷ்பராஜ் கேட்டார். உண்மையை சொல்றேனே, எனக்கு என்ன பண்றதுனே புரியல. நான் பித்து பிடிச்சாப்புல இருக்கேன். விஜயலட்சுமி எங்கே போனா, என்ன ஆனான்னு எதுவுமே தெரியல. சத்தியமா இதான் உண்மை. இறந்து போனவங்க உங்க மருமகளோட நெருங்கிய சிநேகிதி, சாராமான்னு பேரு, காலேஜ் ப்ரொஃபசர். உங்களுக்கு அவங்கள பத்தி வேற ஏதாவது தகவல் தெரியுமா? அவங்கள எனக்கு தெரியும். இங்க அடிக்கடி வந்திருக்காங்க. பழகி இருக்கேன், பேசியிருக்கேன். அன்னைக்கு மட்டும் திட்டமிட்டபடி ஆபரேஷன் நடந்திருந்தா அவங்க இறந்திருக்க மாட்டாங்க. அப்புறம் ஏன் ஆபரேஷன் நடக்கல? பாகீரதி அம்மா கேட்டார். அதுதான் எங்களுக்கும் புரியாத விஷயம். ஆபரேஷன் நடக்கிறதுக்கு சுமார் 1 மணி நேரத்துக்கு முன்னால வீட்ல இருந்து, அதாவது இங்க இருந்து போன் வந்ததா சொன்னாங்க. அவங்களுக்கு போன் பண்ணது யாரு? இங்கே இருந்தா? நான் மட்டும்தானே இருக்கேன். நான் கூப்பிடலையே. அப்படின்னா அவங்க அன்னைக்கு வீட்டுக்கு வரலையா? அன்னைக்கு டியூட்டிக்கு போன பிறகு அவளை பத்தி எந்த தகவலும் எனக்கு தெரியாதே. அப்படின்னா அவங்க எங்க எல்லாம் போயிருக்க முடியும்னு உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்ல முடியுமா? புஷ்பராஜ் கேட்டார். அப்படி விஜி போற மாதிரி எனக்கு தெரிஞ்ச எந்த இடமும் கிடையாது. அப்படியே போறதா இருந்தாலும் அது சாராம்மாவோட வீடுதான். பாகீரதி அம்மா உறுதியான குரலில் பேசினார். தொல்லை கொடுத்ததுக்கு மன்னிக்கணும். இப்ப கிளம்புறேன். நான் மறுபடியும் வர வேண்டியிருக்கலாம். இல்லைன்னா ஃபோன் பண்றேன். தகவல்கள் ஏதாவது தெரிஞ்சா அதை பரஸ்பரம் பரிமாறிக்கிறது நம்ம 2 பக்கத்து ஆளுங்களுக்கும் நல்லது. புஷ்பராஜ் அங்கிருந்து எழுந்தார். புஷ்பராஜ் திரும்பவும் எஸ்பியின் அலுவலகத்துக்கு வந்தார். மற்ற மூவரும் அங்கு இருந்தனர். பாகீரதி அம்மா தெரிவித்த விஷயங்களை புஷ்பராஜ் அவர்களுடன் பகிர்ந்து கொண்டார். வீட்டில இருந்து டியூட்டிக்கு வந்த டாக்டர்
அதன் பிறகு வீட்டுக்கு போகலன்னா வேற எங்க தான் போயிருக்க முடியும்? எஸ்பி டோமி பால் பாயிண்ட் பேனாவின் மறுமுனையை மூக்கில் உரசியபடி கேட்டார். அதை தெரிஞ்சுக்கிட்டா ஏதாவது ஒரு பிடி கிடைக்கும்னு தோணுது என்ற புஷ்பராஜ் வழக்கறிஞர் ஷாகுல் ஹமீதை பார்த்தார். அதுவரை எதுவும் பேசாமல் மற்றவர்கள் சொல்வதை மட்டுமே ஊன்றி கவனித்துக் கொண்டிருந்தார் ஷாகுல் ஹமீத். நம்முடைய விசாரணைய வேறொரு கோணத்துல திருப்பிட்டா என்ன? ஷாகுல் ஹமீது புஷ்பராஜை பார்த்தார். எப்படி? புஷ்பராஜ் கேட்டார். எல்லோரும் வழக்கறிஞரின் முகத்தையே ஆவலுடன் பார்த்தனர். சாராமா ஜேக்கப்புக்கு குறிப்பிடத்தக்க எதிரிகள் யாராவது இருக்கிறார்களா என்று விசாரிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவரது கணவர் ஜேக்கப்புக்கு எதிரிகள் இருக்கிறார்களா என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். ஷாகுல் ஹமீதின் யோசனை அதுவரையிலான குழப்பமான சூழ்நிலையில் ஒரு திருப்பு முனையாகவே இருந்தது என்று சொல்லலாம். அப்படி யாராவது இருந்தால் அவர்களே டாக்டர் விஜயலட்சுமிக்கும் எதிரிகளாக இருக்கலாம். எஸ்பி சுட்டிக்காட்டினார். யோசித்து பார்த்தால் இந்த வழக்கில் இப்படிப்பட்ட விஷயத்துக்கு நாம் முன்னுரிமை கொடுத்தால் நல்லதென்று தோன்றுகிறது. புஷ்பராஜ் எஸ்பியின் கருத்தை ஆமோதித்தார். அப்போது கான்ஸ்டபிள் ஒருவர் அறைக்கதவை லேசாக தட்டிவிட்டு அறைக்குள் நுழைந்து ஃபைல் ஒன்றை வைத்தார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துவிட்டது என்ற எஸ்பி டோமி அதை பிரித்தெடுத்தார். இது ஏன் இவ்வளவு லேட் ஆச்சு? புஷ்பராஜ் கேட்டார். அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. முதல்ல போஸ்ட்மார்ட்டம் நடத்தினவர் டாக்டர் ரமணன். அதில் தனக்கு திருப்தி இல்லை என்றும் மறுபிரேத பரிசோதனை நடத்த வேண்டும் என்றும் டிஐஜி அருணாச்சலம் கேட்டுக்கொண்டார். மறுமுறை போஸ்ட்மார்ட்டம் நடத்தியவர் டாக்டர் முரளிதரன். அதனால்தான் தாமதமாகி இருக்கிறது. பின்னால் ஏதும் காம்ப்ளிகேஷன் ஆகிவிட வேண்டாம் என்றுதான் இந்த ஏற்பாடு. டோமி அலெக்ஸ் விவரித்தார். புஷ்பராஜ் பிஎம் ரிப்போர்ட்டின் தாள்களை புரட்டினார். மிகவும் நிதானமாக வரிகளின் மீது கண்களை ஓட்டினார். அப்போது அவர் முகத்தில் பல்வேறு வகையான உணர்வுகள் அலைமோதுவதை டோமி அலெக்ஸ் கவனிக்க தவறவில்லை. ஏறத்தாழ 30 நிமிடங்கள் அந்த அறை மௌனமாக இருந்தது. யாரும் எதையும் பேசிக்கொள்ளவில்லை. பரஸ்பரம் பார்த்து கொண்டதுடன் புஷ்பராஜையும் கவனித்தனர். சில வரிகளின் மீது புஷ்பராஜின் பார்வை மீண்டும் படிந்தது. குறிப்பிட்டு சொல்ற மாதிரி ஏதாவது இருக்குங்களா? எஸ்பி அமைதியை குலைத்தபடி கேட்டார். நம்ம யாருமே எதிர்பார்க்காதது, அதே நேரம் இன்னைக்கு வரையில எங்கேயும் நடக்காதது, இன்னும் சொல்லப்போனா ரொம்பவும் பைசாசிகமானதும் கூட. புஷ்பராஜ் சிகரெட்டு ஒன்றை பற்ற வைத்து புகையை கக்கியபடி பேசினார். என்ன செய்யலாம்? ரிப்போர்ட் ஃபைலை வாங்கிய எஸ்பி அதை புரட்டியபடி கேட்டார். இங்க நாம 4 பேர் இருக்கோம். நம்ம எல்லாரோட நோக்கமும் ஒண்ணுதான். நாம ஆளுக்கு ஒரு வழியில போனோம்னா பலன் இருக்கும்னு தோணுது. புஷ்பராஜ் சொன்னார். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ரிப்போர்ட்டரும் போட்டோகிராஃபருமான அசோகன் கேட்டார். நீங்க உங்களோட பத்திரிகையில இதை பத்தி பிரத்யேகமான ரிப்போர்ட்டுகள் பண்ணணும். ஆனா அதன் மூலம் உண்மையான குற்றவாளிகள் தப்பிக்க முடியாதபடியும் செய்யணும். செஞ்சுட்டா போகுது. யார பத்தியெல்லாம் நான் விசாரிச்சு எழுதணுங்கிறதையும் ஓரளவுக்கு கோடி காட்டுங்க. சில சமயம் படங்களோட அதையெல்லாம் வெளியிட முடிஞ்சாலும் செய்யறேன். தொடர்ந்து அவங்கள கண்காணிக்கவும் செய்யறேன். ரொம்ப நல்லது. நீங்க இந்த அளவுக்கு செஞ்சா போதும். ரொம்பவும் எச்சரிக்கையா இருக்கணும். என்னோட பார்வையில இந்த கேஸ்ல ஈடுபட்டுள்ள குற்றவாளி அசாதாரணமானவர்னு தோணுது. புஷ்பராஜின் கையில் அப்போதும் பிஎம் ரிப்போர்ட்டின் சில பகுதிகள் இருந்தன. ரிப்போர்ட்டில் குறிப்பிட்டிருந்த சில விவரங்கள் எப்படிப்பட்டவரையும் திடுக்கிட வைக்கக்கூடியதாக இருந்தன. இயற்கையான பிரசவத்துக்கு வழியே இல்லை. கருப்பையில் 2 குழந்தைகள் இருந்தன. அரை மணி நேரத்துக்கு முன்னதாக ஆபரேஷன் நடந்திருந்தால் கூட அந்த 3 உயிர்களையும் ஒட்டுமொத்தமாக காப்பாற்றியிருக்கலாம். உடலுக்குள் விஷம் செலுத்தப்பட்டதால் தான் மரணம் நிகழ்ந்துள்ளது என்று உடனடியாக சொல்லலாம். மேலும் அது தொடர்பான விவரங்களை லேபரேட்டரி ரிப்போர்ட் வந்த பிறகுதான் தீர்மானிக்க முடியும். அப்பா, பயங்கரமான தகவல்கள். புஷ்பராஜ் மெதுவான குரலில் பேசினார். அப்படியானால் இதன் பின்னணியில் யாரோ சிலர் மிகவும் மோசமான முறையில் செயல்பட்டிருப்பது போல் தெரிகிறது. டோமி அலெக்ஸ் நெடுநேர யோசனைக்கு பிறகு பேசினார். டாக்டர் விஜயலட்சுமி காணாமல் போகவில்லை, கடத்தப்பட்டார். கடத்தப்பட்டது கூட ஆபரேஷன் நடக்காமல் இருப்பதற்குத்தான். எந்த காரணத்தாலும் சாராம்மா உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு எதிராளி நினைச்சிருக்கணும், புஷ்பராஜ் கூறினார். அப்படியானால் நம்மளோட நடவடிக்கைகள்ல வழக்கத்தை விட அதிகமான எச்சரிக்கை தேவைப்படுது இல்லைங்களா என்ற டோமி அலெக்ஸ் புஷ்பராஜை பார்த்தார். ஆமாம், அதனால நம்ம பத்திரிகையாளர் தோழரே முதல் காலடி எடுத்து வைக்கட்டும் என்ற புஷ்பராஜ் தன்னிடம் இருந்த ரிப்போர்ட்டின் மீதி பேப்பர்களை டோமி பக்கமாக தள்ளிவிட்டார். ஒரு கோடு காட்டினீங்கன்னா நான் ஃபாலோ பண்றதுக்கு வசதியா இருக்கும் என்றார் அசோகன். சாராமாவின் மரணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் டாக்டர் விஜயலட்சுமியின் தலைமறைவையும் அவர்களை கண்டுபிடிக்க தீவிர நடவடிக்கைகள் எடுப்பதாகவும், ஏறத்தாழ போலீஸ் டாக்டர் விஜயலட்சுமி ஒளித்து வைக்கப்பட்டிருக்கும் இடத்தை நெருங்கிவிட்டதாகவும், மிக விரைவில் அவர் மக்கள் முன் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார் என்றும்
நீங்கள் குறிப்பிடலாம். அநேகமாக உங்கள் பத்திரிகை மட்டுமே இது போன்ற எக்ஸ்க்ளூசிவ் தகவலை கொடுத்ததாக இருக்கும். புஷ்பராஜ் யோசனை கூறினார். இந்த தகவல்களே தாராளம். இதை வச்சு நம்புற மாதிரியாவே நிறைய சொல்ல முடியும். மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் சார். அசோகன் ஒப்புக்கொண்டார். மறுநாள் நீங்க கொடுக்க வேண்டிய செய்தி, குற்றவாளி இப்போது போலீசின் கண்காணிப்பில். புஷ்பராஜ் விஷயத்தை விளக்கினார். ரொம்ப நல்ல யோசனை. எஸ்பி டோமி அலெக்ஸ் புஷ்பராஜை பாராட்டினார். அத்துடன் ஒவ்வொருவராக களையத் தொடங்கினர். அறையிலிருந்து வெளியே வந்த புஷ்பராஜ் எதேச்சையாக ஒரு காட்சியை கண்டார். அந்த அலுவலக கட்டிடத்தின் முன்புறம் இருந்த மாமரத்தின் கீழ்ப்பகுதியில் இருந்து யாரோ ஒரு மனிதன் மிகவும் விரைவாக நடந்து அல்லது ஓடி சற்று தொலைவில் இருக்கும் மோட்டார் பைக்கை நெருங்கிக் கொண்டிருந்தான். அத்தியாயம் 4. புஷ்பராஜ் பார்த்து கொண்டிருந்தார். எல்லாம் கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்து முடிந்தது. அந்த மனிதன் பைக்கை நெருங்குவதற்கு முன்பே அது ஸ்டார்ட் ஆகி தயாராக இருந்தது. விரைந்தவர் பைக்கில் ஏறியதும் அது அம்பு போல சீறி பாய்ந்து விரைந்தது. பார்வையிலிருந்து மறையும் நேரத்தில்தான் அதன் விளக்குகள் எரியத் தொடங்கின. நம்ம பாராக்காரரை நான் அவசர வேலையா வெளியே அனுப்பினது தப்புன்னு தோணுது. ச. புஷ்பராஜை பின்தொடர்ந்து வெளிவந்த எஸ்பி கூறினார். இல்ல, அதுவும் நல்லதுக்கு தான். யதார்த்தமா அப்படி நடந்ததால தான் நமக்கு இப்படி ஒரு சஸ்பென்ஸ் கிடைச்சிருக்கு. சென்ட்ரி வெளியில பாரா இருந்தா இப்படி ஒரு சம்பவத்துக்கு வாய்ப்பே இருந்திருக்காது. புஷ்பராஜ் கூறினார். ஓகே, நாம நாளைக்கு சந்திப்போம். எப்போங்கிற தகவலை உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். எஸ்பி விடை கொடுத்தார். இடத்தையும் அப்ப தீர்மானிக்கலாம். புஷ்பராஜ் விடை பெற்றார். புஷ்பராஜ் வந்து சேர்ந்த இடம் டாக்டர் கேசவின் பங்களாதான். புஷ்பராஜின் நெருங்கிய நண்பர் அவர். அவரது மனைவியும் ஒரு டாக்டர் தான். மருத்துவத்துறை தொடர்பான தனது சந்தேகங்களை புஷ்பராஜ் நிவர்த்தி செய்து கொள்வது இந்த தம்பதியிடம்தான். இயல்புக்கு மீறிய திறமையும் மேலும் மேலும் அறிவை பெருக்குவதில் ஆர்வமும் உள்ள நபர் டாக்டர் கேசவ். அதேபோல கார் ஓட்டுவதில் இந்திரஜாலம் புரியக்கூடியவர். டாக்டரின் மனைவி மற்றும் குழந்தைகள் உறவினர் ஒருவரின் வீட்டுக்கு சென்றிருந்தனர். அதுவும் புஷ்பராஜுக்கு நல்லதுக்கென்றே தோன்றியது. டாக்டரிடம் வெளிப்படையாக பேச ஒரு வாய்ப்பு. சாராமா ஜேக்கப்பின் மரணம் தொடர்பாக விவரம் கூறி டாக்டரின் கருத்தை அறிவது புஷ்பராஜின் நோக்கம். மணி 10 ஆகி இருந்தது. இரவு 9:30 வரை டாக்டர் பிஸியாக இருப்பார். இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் மட்டுமே டாக்டரிடம் ஃப்ரீயாக பேசவும் முடியும். கார் கேட்டை தாண்டியதுமே கவனித்த டாக்டர் விருந்தாளி யார் என்பதை உணர்ந்து வாசல் கதவை திறந்தார். நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். டாக்டர் வரவேற்றார். எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. புஷ்பராஜ் காரை ஓரமாக ஒதுக்கிவிட்டு கேட்டை மூடிவிட்டு வந்தார். இருவரும் வரவேற்பு அறைக்கு வந்தனர். விசாலமான அந்த வரவேற்பு அறையின் ஜன்னல்கள் வெளிப்புற காட்சிகளை முழுமையாக ரசிப்பதற்கு ஏற்றவாறு பெரிதாக அமைக்கப்பட்டிருந்தன. அங்கிருந்து பார்த்தால் கேட்டும் காம்பவுண்டின் மறுபுறமும் தெளிவாக தெரிந்தன. அதனால் வாசல் வழியாக யார் வந்தாலும் பார்வைக்கு தெரியும். இருவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டனர். யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் இல்லையா சாராமாவோட மரணம்? புஷ்பராஜ் பேச்சை தொடங்கினார். அது மட்டுமில்ல, ஒருபோதும் நடக்கக்கூடாத விஷயமும் கூட. டாக்டர் தொடர்ந்தார். உங்களோட அபிப்பிராயத்தை தோழமையோட தெரிஞ்சுக்க விரும்புறேன். டாக்டரை பார்த்தபடி பேசினார் புஷ்பராஜ். டாக்டர் சற்று நேரம் மௌனமாக இருந்தார். பேசுவதற்கான விஷயங்களை அவர் மனசுக்குள் தேடுவது போல் இருந்தது அந்த மௌனம். முதல் விஷயம், அது என்னோட விங் இல்ல. 2வது, ஊர்ஜிதமான தகவல்கள்னு எதையும் சொல்ல முடியாது. காத்துல வந்து காதுல விழுந்த தகவல்கள் தான். எனக்கு தெரிஞ்சு யாரோ புத்திசாலித்தனமா திட்டமிட்டு கச்சிதமா நடத்தின ஒரு வேலையாதான் தெரியுது. ஆனா இதுல டாக்டர்களுக்கோ நர்ஸுக்கோ எந்த விதமான தொடர்பும் இருக்கிறதா எனக்கு தோணல. என்னால அப்படி நம்பவும் முடியல. உங்க கோணப்படி பார்த்தா கூட ஆபரேஷன் தியேட்டர்ல தானே சம்பவம் நடந்திருக்கு. அதனால யாருக்கும் தெரியாம நடக்க முடியுமா? யூசி மிஸ்டர் புஷ்பராஜ், இதெல்லாம் ரொம்பவும் சாதாரணமான விஷயம். பெரிய அளவுக்கு திட்டம் போட முடிகிற ஒருத்தரால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வேஷம் போடுறதுங்கிறது முடியாத விஷயமா என்ன? டாக்டர் பேசிக்கொண்டிருந்தார். புஷ்பராஜ் அவரையே பார்த்து கொண்டிருந்தார். ராத்திரி நேரம், பரபரப்பான ஹாஸ்பிட்டல், பிரசவ வார்டு, அதையொட்டினா ஆபரேஷன் தியேட்டர், எல்லாத்துக்கும் மேல இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு யூகிச்சு யாருமே கவனமா இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இன்னொரு வகையில சொன்னா, குற்றவாளியை தவிர வேற யாருக்குமே நடக்க போறது தெரியாது. அதனால இயல்பு நிலையில எந்த விதமான சந்தேகமும் ஏற்பட வாய்ப்பு இல்ல. என்ன சொல்றீங்க? டாக்டரின் பேச்சு முற்றிலும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒன்று என்பது புஷ்பராஜுக்கும் புரிந்தது. இருந்தாலும் புஷ்பராஜ் இழுத்தார். அதுக்கெல்லாம் இங்க வேலையே கிடையாது. ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள நுழையிற ஒரு நர்ஸாகவோ டாக்டராவோ வேஷம் போட்டு வந்தா இயல்பான நிலையில யாருக்கு எந்த விதமான சந்தேகம் ஏற்பட போகுது? எதுக்காக ஒவ்வொருத்தரும் மற்றவங்கள பரிசோதிக்கணும்?
சந்தேகம் ஏற்படுற சூழ்நிலையும் கிடையாதே அது. டாக்டர் மேலும் விவரித்தார். நீங்க சொல்றதும் யோசிக்க வேண்டிய நியாயமான காரணங்கள் தான், மறுக்க முடியாது. நர்ஸ் தங்கம்மாவை பத்தி எல்லாரும் நல்லபடியா தான் பேசுறாங்க. அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க டாக்டர்? புஷ்பராஜ் கேட்டார். பொதுவா மருத்துவமனைக்கு வர்றவங்க தங்களோட கடமையிலிருந்து தவற மாட்டாங்க. எல்லாத்துக்கும் மேல இது மனிதாபிமானத்தோட சம்பந்தப்பட்ட சேவையும் கூட. ஆனா இதையே வியாபாரமாக்கி லாபம் தேட நினைக்கிறவங்கள இந்த வரிசையில சேர்க்க முடியாது. உதாரணத்துக்கு கிட்னியை திருடி வித்தவங்கள சொல்லலாம். அவங்கெல்லாம் டாக்டர்னு கூட இல்ல, மனுஷ இனத்திலேயே சேராதவங்க. டாக்டர் பதிலளித்தார். அந்த மாதிரியெல்லாம் நம்ம ஊர்ல நடக்க வாய்ப்பு இல்ல. போகட்டும் டாக்டர், இயற்கையான பிரசவம் நடக்காத பட்சத்துல ஆபரேஷன் பண்ணலன்னா கூட மரணம் ஏற்படுமா? புஷ்பராஜ் கேட்டார். நிச்சயமா ஏற்படும். ஆபரேஷன்ங்கிறதே தவிர்க்க முடியாத கட்டத்துல தான் செய்யப்படுது. அதுக்கு அடுத்த கட்டம்னு ஒண்ணு கிடையாது. இருந்தாலும் அந்த மாதிரியான மரணத்தை சுலபமா அடையாளம் காண முடியும். முகத்தோட சதைகள் இறுகி கண்கள்ல பயம் நிறைஞ்சு அந்த வேதனையை நாம பார்க்கும்போதே உணர முடியும். நல்ல பாயிண்ட் டாக்டர். நாங்களும் இதையொட்டின முடிவுக்கு தான் வந்தோம். இறந்த பிறகும் சாராமாவோட முகம் ரொம்பவும் அமைதியா தான் இருந்தது. நீங்க குறிப்பிட்ட எதுவும் அந்த முகத்துல தென்படல என்ற புஷ்பராஜ் எழுந்து ஜன்னல் அருகே போய் சற்று நேரம் நின்றார். அப்போது மோட்டார் பைக் ஒன்று தெற்கு திசையிலிருந்து காற்றை கிழித்து கொண்டு விற்றென்று பாய்ந்து செல்வதை புஷ்பராஜ் கவனித்தார். புஷ்பராஜ் மேற்கொண்டும் அங்கேயே நின்று தெருவையே பார்த்து கொண்டிருந்தார். என்னங்க புஷ்பராஜ்? டாக்டர் சோஃபாவில் இருந்தபடியே கேட்டார். ஒரு நிமிஷத்துல வரேன் டாக்டர், வந்து சொல்றேன். புஷ்பராஜ் தலையை திருப்பாமல் அந்த இடத்தை விட்டு அசையாமல் பேசினார். அப்போது டாக்டரின் அருகில் வைக்கப்பட்டிருந்த கார்ட்லெஸ் பீப் சத்தத்தை எழுப்பியது. டாக்டர் அதை கையில் எடுத்து காதருகில் வைத்தார். ஹலோ, எஸ் டாக்டர் கேசவ் தான் பேசுறேன். நீங்க யாரு? என்ன? நான் தனியா இல்ல, அதை எதுக்காக நீங்க தெரிஞ்சுக்கணும்? சொல்லுங்க. ஹலோ ஹலோ. டாக்டரின் கேள்விக்கு பதில் வராமல் தொடர்பு சட்டென்று துண்டிக்கப்பட்டது. புஷ்பராஜ் திரும்பி டாக்டரை பார்த்தார். ஒரு அனானிமஸ் கால், பேர் சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் தனியாவா இருக்கிறேன்னு கேட்டாரு. ஆனா என்னோட கேள்விக்கு பதில் சொல்லாம கட் பண்ணிட்டாங்க. டாக்டர் சந்தேகம் நிறைந்த முகத்துடன் புஷ்பராஜை பார்த்தார். அப்படின்னா நாம முதல் கட்ட வெற்றி பெற்றிருக்கிறோம் டாக்டர். புஷ்பராஜ் நின்ற இடத்திலிருந்து அசையாமல் பேசினார். அவர் பேசியதன் பொருள் டாக்டருக்கு புரியவில்லை. அவர் கேள்விக்குறியுடன் புஷ்பராஜை பார்த்தார். புஷ்பராஜ் அப்போதும் தெருவையே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். அந்த மோட்டார் பைக் மீண்டும் அவரது பார்வையில் தட்டுப்பட்டது. இம்முறை அது வடக்கிலிருந்து தெற்காக பாய்ந்து சென்றது. சற்று நேரத்துக்குள் அதன் சத்தம் காற்றில் கரைந்து மறைந்தது. புஷ்பராஜ் திரும்ப வந்து தனது பழைய இடத்தில் அமர்ந்தார். என்ன விஷயம் புஷ்பராஜ்? டாக்டர் கேட்டார். யாரோ நம்மள கண்காணிக்கிறாங்க. மோட்டார் பைக் ஒன்று கொஞ்ச நேரமா இந்த வீட்டையே ரவுண்ட் அடிக்குது. அதைத்தான் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். டாக்டர் எழுந்து ஜன்னல் அருகே சென்றார். இப்போதும் பைக் வடக்கு திசையில் விரைந்தது. அதில் 2 பேர் பயணம் செய்வது தெரிந்தது. எச்சரிக்கையா இருங்க டாக்டர். எந்த நிமிஷமும் நீங்க எங்கள யார வேணும்னாலும் தொடர்பு கொள்ளலாம். இன்னொரு விஷயம், டாக்டர் விஜயலட்சுமி இங்க வந்தாங்கன்னா அவங்களையும் நீங்க தான் பாத்துக்கணும். முன்பின் தெரியாதவங்க யாராவது அவங்க கிட்ட பேச முயற்சி பண்ணினா உடனே எனக்கு தகவல் சொல்லுங்க. புஷ்பராஜ் சொன்னார். பிறகு அங்கிருந்து கிளம்பினார். டாக்டரும் அவருடன் வாசலுக்கு வந்தார். புஷ்பராஜின் கார் கேட்டை தாண்டி வெளியேறிய பிறகு டாக்டர் கேட்டை மூடி பூட்டினார். பிறகு தனது அல்சேஷன் காவலாளியின் பெல்ட்டை அவிழ்த்து விட்டார். வாசல் கதவை பூட்டிவிட்டு இன்வெர்டர் சுவிட்சை ஒரு தடவை சரிபார்த்து விட்டு உட்புற விளக்குகளை எல்லாம் அணைத்தார். சாலைக்கு வந்த புஷ்பராஜின் கார் மேற்கு திசையில் திரும்பியது. திடுமென்று தட்டுப்பட்ட மோட்டார் பைக் இடதுபுறமாக திரும்பி பாதையின் வளைவில் நின்றது. பைக்கின் பின்புறம் அமர்ந்திருந்தவன் புஷ்பராஜின் காரை நெருங்கினான். டிரைவர் சீட்டில் அமர்ந்திருந்த புஷ்பராஜை நெருங்கிய அந்த மனிதன் சட்டென்று கையை உயர்த்தி, இது என்னன்னு நான் சொல்லணுங்கிறது இல்ல என்றபடி துப்பாக்கியை காட்டினான். மறு வினாடி புஷ்பராஜ் அந்த கையை பிடித்து உட்புறமாக இழுத்து திருப்பினார். துப்பாக்கி அவன் கையில் இருந்து நழுவி புஷ்பராஜின் காலடியில் விழுந்தது. அதற்குள் அடுத்தவன் பைக்கை காரின் அருகே கொண்டு வந்தான். தலையை காருக்குள் விட்டு நிற்கும் கூட்டாளியை பிடித்து இழுத்தான். அவன் ஒரு வகையாக காரில் இருந்து விடுபட்டான். என் கையிலையும் பிஸ்டல் இருக்கு. ஆனா இப்ப நான் உங்களை எதுவும் செய்ய விரும்பல. என்கிட்ட இருக்கிறது இதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த ஏர் பிஸ்டல். பாக்குறீங்களா? புஷ்பராஜ் கேட்டபடி இடது கையை மெதுவாக வெளியே விட்டார். அதன் பிறகு ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் இருவரும் மோட்டார் சைக்கிளில் ஏறி பறந்தனர். அப்போதைய சூழ்நிலையில் காருக்குள் உட்கார்ந்தபடி 2 மனிதர்களையும் பிடிப்பதோ அவர்களுடன் போராடுவதோ சாத்தியமில்லை என்பதால்தான் அவர்களை போகவிட்டார். புஷ்பராஜ் நேராக தான் தங்கியிருக்கும் ஹோட்டலுக்கு வந்தார்.
கடிகாரத்தை பார்த்தார். மணி 11 தாண்டி விட்டிருந்தது. ரிசப்ஷன் கவுண்டரை ஏற கட்டி கொண்டிருந்தனர். பார் பகுதி இன்னும் பரபரப்பாகவே இருந்தது. என்ன ஜானி, இன்னைக்கு பாரை மூடுறதா ஐடியா இல்லையா? புஷ்பராஜ் கேட்டார். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சே, அதனாலதான் ரிசப்ஷனிஸ்ட் ஜானி பதிலளித்தார். சார், உங்களை தேடி ஒரு பெண்மணி வந்திருந்தாங்க. ஜானி சட்டென்று ஞாபகம் வந்தவனாக பேசினான். யார், என்னன்னு தகவல் எதுவும் சொன்னாங்களா? இல்ல, உங்களை அவசியமா பார்க்க வேண்டியிருக்குன்னு சொன்னாங்க. உங்களை வேற எங்க சந்திக்க முடியும்னு கேட்டாங்க. எப்படி இருந்தாங்க? 30 வயசு இருக்கும். அவங்களே டிரைவ் பண்ணிட்டு வந்தாங்க. காரை கவனிச்சிங்களா? வெள்ளை நிற மாருதி. நம்பரை கவனிக்கல. அந்த நேரம் கவுண்டர் பிஸியா இருந்தது சார். அது யாராக இருக்கும் என்று யோசித்தவாறே நின்றார். சார், சாப்பாடு? வேண்டாம், சாப்பிட்டுட்டேன். இனி தூங்க வேண்டியதுதான். உங்க நேரம் தாண்டிடுச்சு போல இருக்கே. சரி, கிளம்புங்க. ஜானி மோட்டார் பைக்கில் ஏறி புறப்பட்டான். அறைக்குள் வந்தவர் உடனேயே படுத்தார். நல்ல தூக்கத்துக்குள் ஆழ்ந்து கொண்டிருந்த வேளை. குறுகிய நேரம்தான். யாரோ அவரது அறைக்கதவை தட்டும் சத்தம் கேட்டது. சட்டென்று கண் விழித்தவர் ஒரு கணம் தயங்கிவிட்டு கதவை திறந்தார். அவரை தள்ளிக்கொண்டு ஒருவர் அறைக்குள் நுழைந்தார். புஷ்பராஜ் ஒதுங்கி அவருக்கு வழிவிட்டார். நான் தேடி வந்த நபர் நீங்களேதான், சந்தேகமே இல்ல என்ற புது மனிதன் எங்கிருந்தோ உருவிய பட்டாக்கத்தியை அவரை நோக்கி ஓங்கினான். சட்டென்று மேற்புறமாக துள்ளி பாய்ந்த புஷ்பராஜ் எதிராளியின் தொண்டைக்குழியில் உருண்டிருந்த ஆதாம் ஆப்பிள் பகுதியில் 2 விரல்களை விசையுடன் பாய்ச்சினார். அவன் துவண்டு தரையில் சரிந்தான். அதே விசையுடன் பின்புறம் நகர்ந்த புஷ்பராஜ் ஹேங்கரில் தொங்கவிட்டிருந்த பேண்டை உருவி சுழற்றி பட்டாக்கத்தியை நோக்கி வீசி இழுத்தார். பட்டாக்கத்தி வசமாக சிக்கிக் கொண்டது. அத்தியாயம் 5. புஷ்பராஜின் கை சுண்டுதலில் கத்தியுடன் அவனது கையும் சிக்கிக் கொண்டதால் அவனால் கத்தியை பழையபடி தூக்க முடியவில்லை. பிடியை நழுவ விடாமல் முன்புறமாக பாய்ந்து வலது காலை பிரயோகித்த புஷ்பராஜ் பட்டாக்கத்தியை பறக்கச் செய்தார். விழுந்து கிடந்தவன் அதற்குள் துள்ளி எழுந்தான். புஷ்பராஜ் அவன் பக்கமாக நகர்வதற்குள் அவன் கதவை தாண்டி ஓடிக்கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் அவனை பின்தொடர்வதோ பிடிக்க முற்படுவதோ புத்திசாலித்தனமல்ல என்பதால் அந்த எண்ணத்தை கைவிட்டு கதவை மூடி மறுபடியும் படுக்கையில் சரிந்தார். தூக்கம் விலகி போயிருந்தது. தேடி வந்த பெண்மணி யாராக இருக்கும்? அவரது சிந்தனை ஜானி சொன்ன தகவலையே சுற்றி வந்தது. மணி 12 அடித்தது. காலையில் முதல் வேளையாக ஜேக்கப் ஸ்டீஃபனை சந்திக்க வேண்டும் என்ற முடிவுடன் படுத்தார். இவ்வளவு கொடுமையான சம்பவம் நடந்த பிறகு இதுவரை ஜேக்கப்பை சந்திக்கவில்லை. அறிமுகப்படுத்திக் கொள்ளக்கூட இல்லை. வழக்கை முன்னடத்தி செல்லவாவது ஜேக்கப்பை சந்தித்தே ஆக வேண்டும். புஷ்பராஜ் உறக்கத்தில் ஆழ்ந்தார். காலையில் எழுந்தவுடன் அன்றாட அலுவல்களில் ஈடுபட்டு விரைவிலேயே உடைமாற்றி புறப்பட்டார். புஷ்பராஜ் தனது மாருதியை கேட் ஓரமாக நிறுத்திய போது உள்ளே ஸ்டீஃபன் இருப்பது தெரிந்தது. ஜேக்கப் ஸ்டீஃபனுடன் வேறொரு ஆணும் பெண்மணியும் இருந்தனர். அவர்கள் எங்கோ புறப்பட தயாராக இருந்தனர். புஷ்பராஜ் வீட்டுக்குள் நுழையும் போது இருவரும் வெளியேறிவிட்டனர். புஷ்பராஜை ஒருமுறை பார்த்தவர்கள் தங்களது காரில் ஏறி புறப்பட்டனர். புஷ்பராஜ் ஜேக்கப்பிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். உள்ள வாங்க, வந்து உட்காருங்க. ஜேக்கப் ஸ்டீஃபன் வரவேற்றார். புஷ்பராஜ் அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தார். ஜேக்கப்பின் முகம் அவர் தீவிர சிந்தனையில் ஆழ்ந்திருப்பதை காட்டியது. உங்களை தொந்தரவு பண்றதுக்கு மன்னிக்கணும், அதுக்காக வராமலும் இருக்க முடியாதே. பேச்சை தொடங்கிய புஷ்பராஜ் சிகரெட் ஒன்றை பற்ற வைத்துக் கொண்டார். பரவாயில்ல, இதையெல்லாம் ஒரு தொல்லன்னு நினைக்க முடியுமா என்ன என்றார் ஜேக்கப். முக்கியமான விஷயங்கள் சிலதை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த வழக்குக்கு அதெல்லாம் உதவும்னு நினைக்கிறேன். கேட்கலாம் இல்லையா என்றார் புஷ்பராஜ். தாராளமா கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். ஜேக்கப் சோஃபாவில் வசதியாக சாய்ந்து உட்கார்ந்தார். நீங்க எத்தனை வருஷம் அமெரிக்காவில் இருந்தீங்க ஜேக்கப்? சுமார் 11 வருஷம். அங்கே என்ன செஞ்சீங்க? ஹோட்டல் நடத்தினேன். ஹோட்டலோட பேரு? நானும் கொஞ்ச நாள் அங்க இருந்திருக்கேன். புஷ்பராஜ் கேட்டார். ஹோட்டல் ப்ளூ நைல். ஓஹோ, அதுதானா? தெரியும், வந்திருக்கேன். மிஸ்டர் சில்வெஸ்டரை உங்களுக்கு தெரியுமா? தெரியும், என்னோட பார்ட்னர்கள்ல அவரும் ஒருத்தர். பிஸ்னஸ் எப்படி இருந்தது? பரவாயில்ல. அப்புறம் ஏன் அங்கிருந்து வந்துட்டீங்க? இங்க இருக்கிற சகோதரிகளோட கல்யாணத்துக்காக வந்தேன். அதுக்கப்புறம் திரும்பி போகலைங்களா? இல்ல. சாராமாவை உங்களுக்கு ஏற்கனவே பழக்கம் இருக்கா? இல்ல, நாங்க எதிர்பாராம தான் சந்திச்சோம். சாராமா பேர்ல நிலம் ஏதாவது இருக்குதா? அவங்களோட 2 சகோதரிங்க பேர்ல தான் இருக்கு. உங்க மனைவிக்கு நோய் ஏதாவது இருந்ததா? குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு எந்த நோயும் சாராமாவுக்கு இருந்ததில்ல என்றார் ஜேக்கப். உங்களோட கல்யாணம் இவ்வளவு தாமதமானதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? குறிப்பா எந்த காரணமும் கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஒரே பிஸி. எதை பத்தியும் யோசிக்க நேரமில்ல. நாட்கள் அப்படியே ஓடிடுச்சு. டாக்டர் விஜயலட்சுமிய உங்களுக்கு தெரியுமா? ஓரளவுக்கு தெரியும். எப்பயாவது அவங்களும் இங்க வர்றதுண்டு.
அவங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்காதது ஏன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது, நான் அதையெல்லாம் விசாரிக்கல. ஓகே, தற்சமயம் இந்த அறிமுகத்தோட நான் கிளம்புறேன். மறுபடியும் நாம சந்திக்கலாம். புஷ்பராஜ் எழுந்தார். காரை ஸ்டார்ட் செய்து கண்ணிலிருந்து மறைவது வரையில் ஜேக்கப் வாசலிலேயே நின்று பார்த்து கொண்டிருந்தார். மறுநாளும் டாக்டர் விஜயலட்சுமியை பற்றி எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை. மதிய நேரத்தில் புஷ்பராஜ் நர்ஸ் தங்கம்மாவுடன் பேச தொலைபேசியில் மருத்துவமனையை தொடர்பு கொண்டபோது அவர் டியூட்டியில் இல்லை என்பது புரிந்தது. குவார்ட்டர்ஸ் விலாசத்தை வாங்கி கொண்டார். அவருடன் பேசினால் ஏதாவது தகவல்கள் கிடைக்கலாம் என்று தோன்றியதால் அந்த விலாசத்துக்கு காரை செலுத்தினார். நல்ல வேளையாக தங்கம்மா வீட்டிலேயே இருந்தார். புஷ்பராஜ் கதவை தட்டினார். அவரை தங்கம்மாவுக்கு அறிமுகம் இல்லாததால் சந்தேகத்துடன் கதவை திறந்தார். பயப்படாதீங்க, நான் ஒரு டிடெக்டிவ், பேர் புஷ்பராஜ். அன்னைக்கு நடந்த சம்பவம் தொடர்பா சில விவரங்கள் தேவைப்படுது. புஷ்பராஜ் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். அப்படிங்களா, வாங்க உள்ள வந்து உட்காருங்க. தங்கம்மா அவரை வரவேற்றார். அந்த சிறிய வரவேற்பறை அழகாக பராமரிக்கப்பட்டிருந்தது. சோஃபா ஒன்றும் டிவி ஒன்றும் சிறிய ஸ்டூல் ஒன்றில் ஃப்ளவர் வாஷும் இருந்தன. புஷ்பராஜ் சோஃபாவில் அமர்ந்தார். தாகத்துக்கு ஏதாவது? தங்கம்மா கேட்டார். உங்க விருப்பம், பானம் கொஞ்சம் சூடானதா இருந்தா நல்லது, புஷ்பராஜ் சொன்னார். அப்ப டீ போடுறேனே, புன்னகையுடன் பதிலளித்தார். வயது 30லிருந்து 35க்குள் இருக்கலாம். அழகாக இருந்தார். சுமார் 5 வருடங்களுக்கு முன்னால் என்ன காரணத்தாலோ கணவரிடம் இருந்து விவாகரத்து பெற்றிருந்தார். குழந்தை இல்லாததுதான் பிரிவுக்கு காரணம் என்று கணவர் தரப்பில் சொல்லப்பட்டதாம். இப்போது வேறொரு மனைவி மூலம் அவருக்கு 2 குழந்தைகள் உள்ளதாம். அதனால் தங்கம்மா இப்போது தனிமையில். 3 நிமிடத்துக்குள் கிளாஸில் டீ வந்தது. நான் வீட்ல இருந்தா பிளாஸ்கில் டீ டிகாஷன் தயாரா இருக்கும் என்ற தங்கம்மா பிஸ்கட் நிறைந்த பிளேட்டையும் டீபாயின் மீது வைத்தார். இதெல்லாம் வேண்டாமே, பரவாயில்ல சாப்பிடுங்க. தங்கம்மா சோஃபாவின் மற்றொரு விளிம்பில் உட்கார்ந்தார். டீயை ஒரு வாய் உறிஞ்சிய புஷ்பராஜ் டம்ளரை டீபாய் மீது வைத்தபடி, நான் சில கேள்விகள் கேட்கலாமா என்றார். டீயில ஏதாவது குறை? அதெல்லாம் கிடையாது, நல்லாவே போட்டிருக்கீங்க. நான் மெதுவா குடிக்கிற ஆசாமி என்ற புஷ்பராஜ் சிகரெட் பாக்கெட்டை வெளியில் எடுத்தார். சூழ்நிலை ஞாபகம் வந்தவராக மறுபடி பாக்கெட்டுக்குள் போட போனார். தயங்காதீங்க, நீங்க சிகரெட் பத்த வைக்கலாம், அவரும் நிறைய சிகரெட் பிடிக்கிறவர் தான் என்ற தங்கம்மா அலமாரியை திறந்து ஆஸ்ட்ரே ஒன்றை அவருக்கு முன்னால் எடுத்து வைத்தார். சிகரெட்டை பற்ற வைத்தார். தங்கம்மா அவரையே பார்த்து கொண்டிருந்தார். சம்பவம் நடந்த இரவை பத்தி எனக்கு தெளிவான ஒரு படம் தேவைப்படுது. அதாவது டாக்டர் விஜயலட்சுமி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியேறதுக்கு 5 மணி நேரத்துக்கு முன்னால இருந்து சாராம்மாவோட உடல் ஆபரேஷன் டேபிளுக்கு கீழே அசைவற்று போனது வரைக்கும் சுருக்கமா சொன்னா போதும். புஷ்பராஜ் தனது மேற்புற பாக்கெட்டில் இருந்த சிறிய டேப் ரெக்கார்டரை தங்கம்மாவுக்கு தெரியாமல் லாவகமாக ஆன் செய்தார். தங்கம்மா பேசத் தொடங்கினார். அத்தியாயம் 6. அட்மிட் ஆகிறதுக்கு முன்னால சாராம்மாவும் அவரோட வீட்டுக்காரரும் ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்க. டாக்டர் விஜயலட்சுமியை சந்திச்சாங்க. ஆரம்பத்துல அவங்கள கவனிச்சுக்கிட்டது வேற ஒரு டாக்டர். எதிர்பாராம அவங்க லீவ்ல போனதால விஜயம்மா அட்டன் பண்ணாங்க. புஷ்பராஜ் தங்கம்மா சொல்வதை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த ஆபரேஷனை விஜயா மேடமே நடத்தணும்னு அவங்க புருஷன் பிடிவாதமா இருந்தாரு. அதை பத்தி ஏதாவது பேசிக்கிட்டாங்களா? புஷ்பராஜ் விசாரித்தார். ஆமா, விஜயாம்மாவும் சாராம்மாவும் ஏற்கனவே சிநேகிதிகளாச்சே. சரி, சாராம்மாவோட வீட்டுக்காரரை தவிர வேற யாராவது அவங்கள பார்க்க வந்திருந்தாங்களா? ஞாபகம் இல்ல. ஒருவேளை அவங்க அட்மிட் ஆகியிருந்த அறைக்கு யாராவது வந்திருக்கலாம். சாராம்மாவோட வீட்டுக்காரருக்கு விரோதிகள் சிலர் இருக்கிறதா கேள்விப்பட்டோம். உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா? நானும் கேள்விப்பட்டிருக்கேன், அவ்வளவுதான். சாராம்மா எதனால இறந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதை என்னால தெளிவா சொல்ல முடியல. ஆனா அந்த ஆபரேஷன் மட்டும் நடந்திருந்தா அவங்க இறந்திருக்க மாட்டாங்க. நடக்க வேண்டிய ஆபரேஷன் நடக்காததால அதை நடத்தியிருக்க வேண்டிய டாக்டர் விஜயலட்சுமி மேல மற்றவங்க குற்றம் சாட்டுறது இயற்கைதானே. விஷயம் தெரியாதவங்க வேணும்னா அப்படி சொல்லலாம். விஜயலட்சுமி மாதிரி ஒரு டாக்டரால அப்படியெல்லாம் நடந்துக்க முடியாது. சமீபத்துல கிட்னி திருடின டாக்டர்களை கூட பார்த்துருக்கோமே. இருக்கலாம், கடவுள் இருக்கிறதா சொல்ற நாமளே தான் பிசாசுகளும் இருக்கிறதா நம்புறோம். ஏன் உங்க டாக்டரும் அப்படி ஒரு பிசாசா மாறி இருந்தா? நீங்க சொல்ற மாதிரி என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. கடந்த 5 வருஷமா நான் அவங்களோட பழகி இருக்கேன். இன்னிய தேதி வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து எந்த தவறையும் நான் பார்க்கல. அதை என்னால எங்கேயும் உறுதியா சொல்ல முடியும். சரி, நீங்க சொல்றத நான் ஒப்புக்கிறேன். நீங்க இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கிற ஒரு டாக்டர் ஒரு நோயாளி சீரியஸான நிலைமையில ஆபரேஷன் தியேட்டர்ல படுத்திருக்கும் போது எப்படி வெளியேறினாங்க? இந்த கேள்வி தங்கம்மாவை யோசிக்க வைத்தது. அவரால் அதற்கு உடனடியாக எந்த ஒரு பதிலையும் சொல்ல முடியவில்லை. புஷ்பராஜ் டம்ளரில் இருந்த டீயை காலி செய்தார். புகையில் கரைந்த சிகரெட் துண்டை ஆஸ்ட்ரேயில் அழுத்தி தேய்த்தார். உங்களோட கேள்வி நியாயமானதுதான்.
அவங்க எப்படி அந்த நிலைமையில போனாங்க? ஒரு காலம் அவங்க அப்படி செஞ்சிருக்க கூடாது. சரி, என்ன காரணத்துக்காக அவங்க போனாங்கன்னு உங்களால ஏதாவது யூகிக்க முடியுதா? ஒரு ஃபோன் கால், அதுவும் வீட்டில இருந்து வந்ததா சொன்னாங்க. நான் என்ன நினைச்சேன்னா அவங்க அத்தைக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிருக்கலாம்னு. ஆனா அவங்க அத்தை அப்படி எதுவும் ஃபோன் பண்ணலன்னு சொல்றாங்க. இந்த நிலைமையில நான் வேற என்னத்த சொல்றது? தங்கம்மா தனது இயலாமையை வெளிப்படுத்தினார். தற்சமயம் எனக்கு இந்த தகவல்கள் போதும். புஷ்பராஜ் எழுந்தார். சார், எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தப்பும் செய்யல. தங்கம்மாவின் குரலில் பயம் தெரிந்தது. புஷ்பராஜ் மறுபடியும் உட்கார்ந்தார். இன்னொரு விஷயம் கேளுங்க. ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள அந்நியர் யாராவது திடீர்னு நுழைய முடியுமா? அவ்வளவு சுலபம் இல்ல. அதுக்குன்னே தனியா யூனிஃபார்ம் இருக்கு. அங்கதான் சந்தேகம் வருது. அந்த யூனிஃபார்மை கச்சிதமா போட்ட ஒருத்தர் அதுக்குள்ள நுழையிறது, அதுவும் உங்களுக்கு சந்தேகம் இல்லாத போது சாத்தியம்தானே? இந்த கேள்விக்கும் தங்கம்மாவால் பதில் சொல்ல முடியவில்லை. என்னங்க, நான் சொல்றது சாத்தியம்தானே? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. புஷ்பராஜ் திரும்பவும் கேட்டார். என்னால இதை நம்பவே முடியல. அப்படி அந்த இடத்துக்கு யார் வருவாங்க? நீங்க சொல்றது உங்க கருத்தை, நான் சொல்றது நடைமுறை சாத்தியத்தை. நுழைய முடியும். சற்று நேரத்துக்கு பிறகு தங்கம்மா ஒப்புக்கொண்டார். சரி, இப்ப 2வது கேள்விக்கு வரேன். நான் சொன்ன மாதிரி நடந்திருந்தா அதுக்கு அங்க இருக்கிற வேற யாராவது ஒருத்தரோ 2 பேரோ உதவி இருக்கலாம். அப்படி எதுவும் இல்லாம ஒரு ஆஸ்பத்திரியோட ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் போட்டுட்டு சட்டுன்னு ஒருத்தர் நுழைய முடியுமா? புஷ்பராஜ் கேட்டார். இதுக்கு நான் என்னத்தங்க சொல்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல. இதையெல்லாம் கேட்க கேட்க என் தலை மொத்தமும் சுழலுது. தங்கம்மா கூறினார். ஓகே, உங்களோட ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி. நாம மறுபடியும் சந்திக்க வேண்டியிருக்கலாம். நீங்க எனக்கு இன்னொரு உதவியும் செய்யணும். அன்னைக்கு டியூட்டில இருந்த யாராவது 8 மணில இருந்து 10 மணிக்குள்ள அங்கிருந்து காணாமலோ மறைஞ்சோ போயிருந்தாங்களான்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா அதை எனக்கு உடனே தெரியப்படுத்தணும். இதுதான் என்னோட டெலிபோன் நம்பர். புஷ்பராஜ் தனது செல்போனின் நம்பர் மற்றும் கோடையும் தங்கம்மாவிடம் கொடுத்தார். பிறகு விடை பெற்றார். வாசலில் நின்றிருந்த தங்கம்மாவின் முகம் சோர்வினால் கருமை அடைந்திருந்தது. மாலை நேரமான போது புஷ்பராஜ் ஹோட்டல் லிடியாவுக்கு சென்றார். அது அவருக்கு மிகவும் பழக்கமான இடமாக இருந்ததால் ரிசப்ஷனிஸ்ட் விஷ் பண்ணினார். அந்த ஹோட்டலை பொறுத்தவரை புஷ்பராஜ் எப்போதும் ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் தான். அங்கு அறை எடுப்பதும் அதே முறையில்தான். கீபோர்டை கவனித்த ரிசப்ஷனிஸ்ட், சார், உங்களோட வழக்கமான ரூம் இப்ப ஃப்ரீ தான் என்றார். அப்ப அதையே கொடுங்க. சாவியை வாங்கி கொண்ட புஷ்பராஜ் பிரீஃப்கேஸுடன் படிகளில் ஏறினார். ரூம் எண் 234க்கு முன்னால் வந்தவர் வராந்தாவின் இருபுறமும் பார்வையை செலுத்தினார். எவரும் தட்டுப்படவில்லை. கதவை திறந்து உள்ளே நுழைந்தார். பிரீஃப்கேஸை கட்டிலின் கீழே வைத்து காலால் உட்புறம் தள்ளினார். கைக்கடிகாரத்தை பார்த்தார். மணி 8:50. சாப்பாட்டுக்கு நிறைய நேரம் இருந்தது. அறையை பூட்டிக்கொண்டு கீழ்த்தளத்துக்கு வந்தார். பார் போர்டு அம்புக்குறியிட்ட பகுதியை நோக்கி நடந்தார். திறந்திருந்த கதவு வழியாக உட்புறம் பார்த்தார். ஒரு தீர்மானத்துக்கு வந்தவராக உட்புறம் நுழைந்தார். இருளடைந்த ஒரு மூலைக்கு வந்தார். ஆங்காங்கே நிழல்கள் போல மனிதர்கள் மேஜை விளிம்புகளில் தென்பட்டனர். ஒவ்வொரு டேபிளிலும் மிகவும் தாழ்வான நிலையில் மேற்புறம் குடை போன்ற ஷேடின் கீழ் வட்ட வடிவமாக மங்கலான வெளிச்சம் தட்டுப்பட்டது. ஒரே ஒருவர் மட்டும் தனியாக அமர்ந்திருந்த டேபிளை நெருங்கினார் புஷ்பராஜ். அவருக்கு எதிரில் காலியாக கிடந்த நாற்காலியில் அமர்ந்தார். எதிரில் இருந்தவர் சில் அவுட் ஓவியம் மாதிரி மெதுவாக அசைந்து கொண்டிருப்பது புலப்பட்டது. அவருக்கு முன்னால் ஒரு கிளாஸில் விஸ்கியும் அப்போதுதான் திறந்து வைக்கப்பட்ட பீர் பாட்டிலும் இருந்தன. பேரர் அருகில் வந்தார். புஷ்பராஜ், ஒரு பீர் என்றார். எதிரில் அமர்ந்திருந்தவர் முகத்தை உயர்த்தாமலே புஷ்பராஜை ஒரு தடவை ஊன்றி பார்த்துவிட்டு விஸ்கி கிளாஸில் பீர் பாட்டிலை சரித்தார். கிளாஸ் நிறைந்ததும் பீர் பாட்டிலை செங்குத்தாக நிறுத்தி வைத்தார். கிளாஸை உதட்டருகே கொண்டு சென்றவர் முத்தமிடுவது போல சின்னதாக சிப்பினார். கிளாஸை மறுபடி டேபிளில் வைத்துவிட்டு சிகரெட் ஒன்றை எடுத்து பற்ற வைத்தார். சிகரெட் பாக்கெட்டை புஷ்பராஜின் பக்கமாக போட்டார். அதற்குள் பேரர் பீரும் கண்ணாடி மக்கும் எடுத்து வந்தார். புஷ்பராஜ் பீர் பாட்டில் இருந்து பீரை கிளாஸுக்குள் சாய்த்தவாறு இறக்குமதி செய்தார். நிறைந்ததும் இரண்டையும் வேறுபடுத்தி வைத்தார். பேரர் அங்கிருந்து கிளம்பினார். புஷ்பராஜ் ஒரு மிடறு பீரை தொண்டைக்குள் வழிய விட்டார். எதிரில் இருந்தவர் தந்த சிகரெட் பாக்கெட்டில் இருந்து ஒன்றை உருவியவர் உதட்டில் பொருத்தி பற்ற வைத்தார். சிகரெட் பாக்கெட்டை மெதுவாக டேபிளில் வைத்த புஷ்பராஜ் மெதுவான குரலில் முன்னால் இருந்தவரை அழைத்தார். ஹலோ மிஸ்டர் சுரேஷ் பாபு. அத்தியாயம் 7. முன்புறம் அமர்ந்திருந்தவர் முகத்தை உயர்த்தி புஷ்பராஜை ஊன்றி கவனிக்க முயன்றார். வெகு நேரமாக அவர் குடித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அந்த கண்கள் சொல்லின. சுரேஷ் பாபுதானே? அதுல சந்தேகம் எதுவும் இல்லையே? புஷ்பராஜ் மறுபடியும் கேட்டார். எஸ், சுரேஷ் பாபுதான். பாபுன்னு என்ன கூப்பிடறதான் பிடிக்கும். சிகரெட் சாம்பலை விஸ்கி கிளாஸுக்குள் தட்டினான். பிறகு கிளாஸை டேபிள் மீது வைத்தான்.
அவனது செய்கைகள் புஷ்பராஜுக்கு வியப்பு அளிக்கவில்லை. சிகரெட் மற்றும் சுருட்டு சாம்பலை மது கிண்ணத்தில் போட்டு கலக்கி குடிப்பவர்களை அவர் ஏராளமாகவே பார்த்திருக்கிறார். இப்படி ஒரு விருப்பம் இருக்கிறதும் நல்லதுதான். ஆனா உங்களை சுரேஷ்னு கூப்பிடத்தான் நான் விரும்புறேன். ரெண்டாவதா இது ஆரம்ப கட்ட மரியாதைன்னு நினைச்சுக்கங்க. புஷ்பராஜ் மேலும் சற்று பீரை உறிஞ்சினார். இதுவரையில யாரும் என்ன அப்படி கூப்பிட்டதே இல்ல. அவன் மறுக்கும் நோக்கத்தில் சொன்னான். சரி, ஒப்புக்கிறேன். நீங்க ஒரு அப்பாவின்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். புஷ்பராஜ் சிகரெட் சாம்பலை ஆஸ்ட்ரேயில் தட்டிவிட்டு சிகரெட்டை வளைவான அதன் உட்குழிந்த வாய்க்காலில் வைத்தார். அப்பாவியா? நானா? எப்போ? அதை அவன் விரும்பவில்லை என்று புரிந்தது. காரணத்தோட தான் பேசுறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர்கிட்ட ஜேக்கப் ஸ்டீஃபன் கூட சண்டை போட்டீங்களாமே, நிஜமா? ஓ, அதை கேக்குறீங்களா? அன்னைக்கு நான் கொஞ்சம் ஓவர் ஆகிட்டேன். அந்த ஆள் உங்களை கண்டபடி அடிச்சிட்டாராமே. அப்படி அவன் என்ன தொட்டிருந்தான்னா அதுக்கான தண்டனை அவனுக்கு கிடைச்சே தீரும், அது நிச்சயம். அதுக்கு பிறகு நீங்க அந்த ஆளை சந்திக்கல போலிருக்கே. நீங்க பேசுறத பார்த்தா என்ன உசுப்பேத்த வந்த மாதிரி இருக்கே. நீங்க ஒரு தற்புகழ்ச்சிக்காரர்னு புரிஞ்சுக்கிட்டேன். கண்மண் தெரியாம குடிக்கிறது, குடிச்ச பிறகு யார்கிட்ட இருந்தாவது வாங்குவீங்க, அப்படித்தானே? இதை கேட்ட சுரேஷ் பாபு சட்டென்று துள்ளி எழுந்தான். அவனது கை விஸ்கி பாட்டிலின் கழுத்து பகுதியை இறுக்கி பிடித்திருந்தது. முட்டாள்தனமா நடந்துக்காதீங்க. இப்பவே நீங்க ஓவர் ஆயிட்டீங்க. முதல்ல உட்காருங்க. புஷ்பராஜ் அவனது தோலை பிடித்து அழுத்தினார். அவன் திரும்பவும் நாற்காலியில் அமர்ந்தான். சரி, இனிமே நாம விஷயத்துக்கு வருவோம். புஷ்பராஜ் மறுபடியும் மக்கில் பீரை நிரப்பினார். பீர் மட்டம் நுரையுடன் உயர்ந்தது. என்ன விஷயம் சொல்லுங்க. சுரேஷின் குரல் இப்போது சற்று ஆறுதல் அடைந்தாற் போல் இருந்தது. நீங்க யாரையாவது பழி வாங்கணும்னா ஆம்பளையா அதை அவர்கிட்டே வச்சுக்கணும், இல்லாம அவரோட பொண்டாட்டிக்கிட்ட போய் பழி தீர்க்கலாமா? புஷ்பராஜ் கேட்டார். அப்போது வேறொரு நபர் திடுமென்று வந்து சேர்ந்தார். நாற்காலி ஒன்றை இழுத்து போட்டு அவர்களுக்கு அருகில் அமர்ந்தார். ஹலோ பாபு, என்ன பிரச்சனை? வந்தவர் கேட்டார். யாரு, தம்பியா? நீங்களும் இங்கேதான் இருந்தீங்களா? பாபு திருப்பி கேட்டான். 3வது டேபிள்ல இருந்தேன். வந்து கொஞ்ச நேரம்தான் ஆச்சு. திடும்னு எந்திரிக்கிறதையும் உட்கார்றதையும் கவனிச்சேன் என்ற தம்பி புஷ்பராஜை முறைப்பது போல பார்த்தான். புஷ்பராஜ் அவனை பொருட்படுத்தியதாகவே காட்டிக்கொள்ளவில்லை. நீங்க யாரு? புஷ்பராஜை பார்த்து கேட்ட தம்பியின் குரலில் நட்புணர்வு மருந்துக்கு கூட இல்லை. ஒரு குடிமகன், வேற என்ன சொல்ல முடியும்? புஷ்பராஜ் லாவகமாக பேசினார். புஷ்பராஜின் பதில் அங்கிருந்த இருவருக்குமே அவ்வளவாக பிடிக்கவில்லை என்பது தெரிந்தது. துரை கெட்டிக்காரர் தான், பார்த்தா நம்ம பக்கத்து ஆளா தெரியலையே. தம்பி மிகவும் இலக்காரமான குரலில் பேசினார். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா இடமும் ஒரே மாதிரி தான். இதுல எந்த ஊரை குறிப்பிட்டு சொல்றது? புஷ்பராஜும் விட்டு கொடுப்பதாக இல்லை. பாருக்குள்ள பிரச்சனை பண்றது நல்லதில்ல. வேணும்னா வெளியில போய் வச்சுக்கலாம். தம்பி எச்சரித்தார். இது நல்ல யோசனை. பின்னாடி கார் பார்க் பண்ற இடம் இருக்கு, அது தாராளமா போதும். சரி, முதல்ல யார் வரப்போறீங்க? சுரேஷ் முதல்ல வராம இருக்கிறது நல்லது. புஷ்பராஜ் மீதமிருந்த பீரை ஒரே இழுப்பில் குடித்து தீர்த்தார். அதற்குள் பேரர் அருகில் வந்தார். பில்ல கவுண்டர்ல கொடுங்க, புஷ்பராஜ் சொன்னார். நான் கண்டிப்பா பார்க் பண்ற இடத்துல இருப்பேன், மறக்காம வந்து சேருங்க என்று இருவரையும் பார்த்து சொன்ன புஷ்பராஜ் சிகரெட் ஒன்றை பற்ற வைத்துக் கொண்டார். கார் பார்க்கிங்கை நோக்கி நடந்தார். காத்திருந்தார். சற்று நேரத்துக்குள் சுரேஷ் பாபுவும் அவனது கூட்டாளிகளும் அங்கு வந்து சேர்ந்தனர். புஷ்பராஜை நெருங்கினர். வீட்டுல சொல்லிட்டு வந்திருக்காப்ல இருக்கு நீங்க 2 பேரும்? அவர் கேட்டார். நாங்க நிரந்தரமாவே சொல்லி வச்சிருக்கோம், அது போகட்டும். நீங்க வலுச்சண்டைக்கு வரும்போது நாங்க மட்டும் ஒதுங்கலாமா என்ன என்ற தம்பி புஷ்பராஜின் தோள் மீது கையை வைத்தார். சாராமா ஜேக்கப்ப கொல்றதுக்கு வேஷம் போட்டு போன நடிகன் நீதானே? புஷ்பராஜ் அவனது கையை பிடித்து தாழ்த்தினார். என்னையா பேத்துறீங்க? சாராமாவா? அது யார் புது கேஸ்? தம்பி கேட்டார். ஓஹோ, அப்படின்னா ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள நுழைஞ்சது உன் கூட்டாளி பாபு தானே? நீங்களா ஒப்புக்கலன்னா துடிதுடிச்சு ஒப்புக்க வேண்டி இருக்கும். புஷ்பராஜ் பாபுவின் காலில் காலால் தட்டினார். பாபு தரையில் விழுந்தான். தம்பி சட்டென்று நிழலில் ஒதுங்கி மறைந்தான். எழுந்து தாக்க முயன்ற பாபுவை புஷ்பராஜ் தற்காப்புக்காக தடுத்தார். அவன் சரிந்தான். அவனை வாரி கொண்டு போய் மாருதிக்குள் திணித்தார். கார் எஸ்பி அலுவலகத்தை நோக்கி விரைந்தது. அத்தியாயம் 8. அரை மயக்கத்தில் இருந்த பாபுவை பெஞ்ச் ஒன்றில் கொண்டு போய் போட்ட புஷ்பராஜ் டோமி அலெக்ஸுக்கு போன் செய்தார். அடுத்த 5வது நிமிடத்தில் அலெக்ஸ் வந்து சேர்ந்தார். சுரேஷ் பாபு கிட்ட நீங்க விசாரணை நடத்தலாம், புஷ்பராஜ் டோமியிடம் சொன்னார். அவர் அறைக்குள் நுழைந்தார். சுரேஷ் பாபு அவ்வளவு சீக்கிரம் கண் விழிப்பதாக தெரியவில்லை. ஒரு அரை மணி நேரம் போனா எல்லாம் தெரிஞ்சிடும், அப்புறமா விசாரிங்க, புஷ்பராஜ் சொன்னார். மறுபடியும் போனை நெருங்கியவர் ஜேக்கப்புக்கு போன் செய்தார். மறுமுனையில் ரிசீவர் மேற்புறம் உயர்ந்தது. சுரேஷ் பாபு எங்க கஸ்டடியில தான், புஷ்பராஜ் சொன்னார். நீங்க இப்ப எங்க இருந்து பேசுறீங்க சார்? எதிர்முனை கேட்டது. எஸ்பி ஆபீஸ்ல இருந்து. நல்ல வேலை பண்ணுனீங்க,
அநேகமா இவன் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருப்பான். என்ன பழி வாங்குறதுக்காக இப்படி செஞ்சிருப்பான். நீங்க சொல்றது ஒருவேளை உண்மையா இருக்கலாம். ஆனா அதையெல்லாம் நாம கோர்ட்டுக்கு நிரூபிச்சே ஆகணும். அதுக்கு உங்களோட உதவியும் தேவைப்படும் என்றார் புஷ்பராஜ். எந்த விதமான உதவியும் செய்ய தயாரா இருக்கேன். தேவைப்படும் போது கூப்பிடுறோம், கவனமா இருங்க. புஷ்பராஜ் தொடர்பை துண்டித்தார். அதற்குள் சுரேஷ் பாபு கண் விழித்தான். புஷ்பராஜ் அவனிடம் வந்தார். நீங்க இப்ப இருக்கிற இடம் போலீஸ் அதிகாரியோட ஆபீஸ். ஒரு கொலையில தொடர்பு உடையவரா சந்தேகத்தின் பேர்ல இங்க பாதுகாப்புல வச்சிருக்காங்க. மேற்கொண்டு இவங்களோட விசாரணைக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கறத பொறுத்துதான் மத்ததெல்லாம் இருக்கும். புஷ்பராஜ் எச்சரித்தார். என்னையா கொலைகாரன்னு சொல்றீங்க? நீங்க போலீஸுங்கிறதுனால இப்படி எதை வேணும்னாலும் சொல்லிடுறதா? நான் யார கொலை பண்ணேன், உங்களையா? சுரேஷ் பாபு கேட்டான். பதட்டப்படாதீங்க. நீங்க ஜேக்கப் ஸ்டீஃபனோட மோதினீங்க. அவர் உங்களை கடுமையா தாக்கிட்டாரு. அப்பவே பழிக்கு பழி வாங்குவேன்னு சபதம் போட்டீங்க. அதே மாதிரி புத்திசாலித்தனமா நடந்துகிட்டீங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு உதவின இன்னொரு கெட்டிக்காரர் யார்? என்னங்க இது? அபாண்டமா எதையெல்லாமோ பேசுறீங்க. நான் பழி வாங்கினேனா? சுரேஷ் பாபுவிடம் இருந்த மொத்த போதையும் அந்த வினாடியிலேயே வடிந்து விட்டதாக தோன்றியது. நான் சொன்னதெல்லாம் உண்மை. இல்லைன்னா கிளப்ல நடந்தது என்னங்கிற உண்மைய நீங்களாவது சொல்லுங்க. புஷ்பராஜ் அவனது கண்களை பார்த்தபடி பேசினார். கிளப் சமாச்சாரத்தை கேக்குறீங்களா? அந்த ஜேக்கப் ஒரு சண்டைக்கோழி. தண்ணி அடிச்சுட்டா அந்த ஆளுக்கு எதுவுமே புரியறதில்ல. கிளப்ல அவர் என்ன அடிச்சிட்டாரு. கோபத்துல நான் என்னென்னவோ பேசிட்டேன், அவ்வளவுதான். அப்படியானா நீங்க அவரை திருப்பி தாக்கலையா? இல்ல, அந்த அளவுக்கு நான் எக்கச்சக்கமான போதையில இருந்தேன். சரி, நீங்க எப்பதான் அதிகமா குடிக்காம இருந்திருக்கீங்க? என்னோட ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில சொல்லுங்க. பிரசவ ஆஸ்பத்திரியில உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? இது என்னோட சொந்த விஷயத்துக்காக கேக்குறேன். என் மனைவிக்கு டெலிவரி டைம் ஆகிடுச்சு. டாக்டர் விஜயலட்சுமி இந்த விஷயத்துல ரொம்பவும் கைராசியானவங்க. உங்களுக்கு அவங்கள நேரடியா பழக்கமா? பழக்கம்தான். எப்படி? 2 தடவை நான் அவங்கள பார்க்க போயிருக்கேன். அது கூட என் நண்பர்களுக்காக. ஜேக்கப் ஸ்டீஃபன் அவரோட சம்சாரத்தை அட்மிட் பண்ணின பிறகு நீங்க டாக்டர் விஜயலட்சுமியை சந்திச்சிங்களா? சரியான தேதி சொன்னா ஞாபகப்படுத்தி சொல்றேன். புஷ்பராஜ் சற்று நேரம் அவனையே பார்த்து கொண்டிருந்தார். பிறகு சொன்னார். இந்த மாசம் 10ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதிக்கு இடைப்பட்ட நாள்ல. சுரேஷ் பாபு கைவிரல்களை மடக்கி கூட்டி கழித்த பிறகு சொன்னான். போயிருந்தேன். எதுக்காக போனீங்க? சிநேகிதன் ஒருத்தனோட மனைவி கர்ப்பமா இருந்தாங்க. அது தொடர்பா தான் பார்க்க போனேன். நீங்க போனது அவங்க வீட்டுக்கா ஆஸ்பத்திரிக்கா? ஆஸ்பத்திரிக்கு தான். அது என்னைக்கு? 1 வாரம் இருக்கலாம். தேதி சரியா ஞாபகம் இல்ல. நீங்க சொல்றது சாராமா இறந்த அன்னைக்கு தானே? அது தெரியலையே. சரி, பழிக்கு பழி வாங்குவேன்னு நீங்க ஜேக்கப் ஸ்டீஃபன் கிட்ட சொன்னீங்களா? சொன்னேன். அதை நிறைவேற்றிட்டீங்க, அப்படித்தானே? அதற்கு அவன் பதில் அளிக்கவில்லை. அன்னைக்கு எத்தனை மணிக்கு டாக்டர் விஜயலட்சுமிக்கு ஃபோன் பண்ணீங்க? நானா? ஆமா, நீங்களே தான். நான் ஃபோன் எதுவும் பண்ணல. ஒப்புக்கொள்ள வைக்கிறேனா? புஷ்பராஜ் அவனது தலைமுடியை கொத்தாக பிடித்தார். இல்ல சார், நான் ஃபோன் பண்ணவே இல்ல. சுரேஷ் திரும்பவும் உறுதியான குரலில் சொன்னான். அவனது முடியிலிருந்து கையை விடுவித்த புஷ்பராஜ் அறைக்குள் குறுக்கும் நெடுக்குமாக உலாவினார். இன்னும் ஒரு கேள்வி. நர்ஸு தங்கம்மாவை உங்களுக்கு தெரியும் இல்லையா? புஷ்பராஜ் கேட்டார். தெரியாது சார். புஷ்பராஜின் நெற்றியில் சுழிவுகள் உயர்ந்தன. எழுந்திருங்க. புஷ்பராஜ் அவனை அங்கிருந்து எழுப்பி வெளியே கொண்டு வந்து காரில் ஏற்றினார். கார் மறுபடி புறப்பட்டது. மறுநாள் மாலை பத்திரிகையில் இப்படியொரு செய்தி வெளியானது. டாக்டரை கடத்தியவர்கள் அடையாளம் தெரிந்தது. விரைவில் டாக்டர் மீட்கப்படுவதுடன் குற்றவாளிகளும் கைதாவார்கள் என்று மேலும் சொன்னது பத்திரிகை செய்தி. உயிரோடவா? கிடையாது. டாக்டரை பிணமாதான் கண்டுபிடிக்க போறாங்க. இப்படி ஒவ்வொருவரும் நம்பிக்கையற்று முணுமுணுத்தனர். அத்தியாயம் 9. சாராமா இறந்து போய் 7 நாட்கள் ஆகிவிட்டன. ஆனால் உண்மையில் அதைவிட அதிக நாட்கள் ஆனதாக ஊராருக்கு தோன்றியது. பத்திரிகைகளிலும் அந்த செய்திக்கு இப்போது அவ்வளவாக முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை. ஆனால் குறிப்பிட்ட மாலை பத்திரிகை ஒன்று மட்டும் நாள்தோறும் கொலை தொடர்பான பரபரப்பான செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டது. திருவனந்தபுரத்திலிருந்து பரிசோதனை முடிவுகள் வந்தன. அன்று பத்திரிகையாளர் அசோகன் கிரைம் பிரான்ச் எஸ்பியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். என்னங்க அசோகன், புதுசா ஏதாவது தகவல் கிடைச்சதா? எஸ்பி கேட்டார். இருக்கு சார், சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம். நான் நேர்லயே வந்து சொல்றேன் சார், அசோகன் சொன்னார். சீக்கிரமா வாங்க. இதுக்கு எதுக்காக அனுமதி? எஸ்பி கேட்டார். உடனேயே புஷ்பராஜை தொடர்பு கொண்ட எஸ்பி அவருக்கும் தகவல் சொன்னார். 10 நிமிடத்துக்குள் புஷ்பராஜும் 15 நிமிடத்தில் அசோகனும் அங்கு வந்து சேர்ந்தனர். மூவரும் எஸ்பியின் அறையில் சந்தித்து கொண்டனர். என்ன தகவல் சொல்லுங்க? டோமி அலெக்ஸ் அசோகனை பார்த்து கேட்டார். அசோகன் தன் தோளில் மாட்டியிருந்த பையில் இருந்து கவர் ஒன்றை வெளியே எடுத்தார். வெட்டிங் என்ற ஆங்கில வார்த்தை அழகான டிசைனில் கவரின் மூலையில் அச்சடிக்கப்பட்டிருந்தது. அதற்கு நேர் கீழாக 2 பெயர்களும் அச்சிடப்பட்டிருந்தது. அந்த கவரில் இருந்து திருமண பத்திரிகை ஒன்றை எடுத்து
மேஜை மேல் வைத்தார் அசோகன். என்ன இது என்று வியப்புடன் கேட்டவாறே டோமி அலெக்ஸ் அந்த கல்யாண பத்திரிகையை கையில் எடுத்தார். இது யாரோட கல்யாண பத்திரிகை? நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அசோகன்? எஸ்பி சிரிக்க முயன்று அதில் தோல்வியடைந்தவராக கேட்டார். சார், அதை நல்லா பாருங்க. அசோகன் சுட்டி காட்டினார். சசி வெட் சீமா. இதுல என்ன ரகசியம் இருக்கு? அழைப்புதல் இல்ல சார், நான் குறிப்பிட்ட விஷயம். அதுக்கு பின்னால பாருங்க. புஷ்பராஜ் எடுத்து காட்டினார். டோமி அலெக்ஸ் அதன் பின்புறத்தை புரட்டி பார்த்தார். அதில் 4 வார்த்தைகள் இருந்தன. ஹெல்ப் மீ டாக்டர் விஜி என்ற வார்த்தைகள் கரியால் எழுதப்பட்டவை போல் இருந்தன. இது எங்கிருந்து கிடைச்சது? புஷ்பராஜ் கேட்டார். அதுதான் சுவாரஸ்யமே. 4 சக்கர சைக்கிள் சக்கரத்துக்கு மேல வண்டி செட் பண்ணி பஞ்சு மிட்டாய் வித்துட்டு வர்ற ஒரு பையன் கிட்ட இருந்து என்றார் அசோகன். எப்படி? எஸ்பி ஆர்வத்துடன் கேட்டார். இந்த பஞ்சு மிட்டாய் மேல எனக்கு ஒரு கிரேஸ் சார். அதை மட்டும் எங்க பார்த்தாலும் வாங்குவேன். அப்படி ஒரு வண்டிக்காரன் கிட்ட நான் வாங்கும்போது விலாசம் மறைந்து போன இந்த கவர் அந்த வண்டியில கிடந்தது. எதேச்சையா எடுத்தேன். இது அகப்பட்டது. இது எப்படி அவன் வண்டியில வந்துச்சுன்னு கேட்டீங்களா? கேட்காம இருப்பேனா? அவனுக்கு தெரியலன்னு சொன்னான். எங்க இருந்தோ பறந்து வந்து வண்டியில விழுந்திருக்கலாம்னு சொன்னான். அப்படியும் நடந்திருக்கலாம். இதுல அவன் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இதே மாதிரியான ஒரு கிட்னாப்பிங் கேஸை நான் ஏற்கனவே அட்டன் பண்ணியிருக்கேன். புஷ்பராஜ் சொன்னார். அவரது முகத்தில் ஒரு புதிய ஒளி தென்பட்டது. நாம ஒரு படி முன்னேறி இருக்கோம். ஒருவன் ஒரு குற்றம் புரியும் போது இயற்கை அவன்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு குழுவை தவிர்க்க செய்யும். இல்லன்னா அந்த குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான தடயத்தை பத்திரப்படுத்தி வைக்கும். இது இயற்கையோட நியதி. புஷ்பராஜ் தனது அனுபவத்தை வெளியிட்டார். அப்படின்னா நாம இனி இது எந்த இடம்னு கண்டுபிடிக்கணும். டோமி அலெக்ஸுக்கு உற்சாகம் பிறந்தது. அப்போ முதல்ல நாம அந்த பஞ்சு மிட்டாய்க்காரனை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அவன் அன்னைக்கு எந்தெந்த தெரு வழியா வியாபாரம் பண்ணிட்டு வந்தான்னு பார்க்கணும். இதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் இருக்குமோ என்னவோ? சந்தேகத்துடன் கேட்ட புஷ்பராஜ் எழுந்தார். அவன் இப்ப எந்த இடத்துல இருப்பான்னு எனக்கு தெரியும் என்றார் அசோகன். அப்ப கிளம்புங்க, கையோடவே பார்த்தலாம். எஸ்பியும் எழுந்தார். மூவரும் புறப்பட்டனர். அசோகன் குறிப்பிட்ட வழிகளின் ஊடாக விரைந்த ஜீப் பஞ்சு மிட்டாய்க்காரனை கண்டுபிடித்தது. நகரின் வடக்கு பகுதியில் இருந்த பள்ளிக்கூடத்தின் அருகில் மர நிழலில் வண்டியுடன் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தான். ஒன்னு செய்வோம். நம்ம ஜீப்பை பார்த்தா அவன் ஒருவேளை மிரளலாம். பிறகு ஒளர்னாலும் ஒளரலாம். அதனால நாம இறங்கி தனித்தனியா போகலாம். புஷ்பராஜ் சொன்னார். எதுக்கு தனித்தனியா எல்லாரும் போகணும்? நான் மட்டும் போயிட்டு வழியை விசாரிச்சுட்டு வரேன். எனக்கு இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு மூலை முடுக்கும் அத்துப்படி என்றார் அசோகன். அது நல்ல யோசனை என்று மற்றவர்களுக்கும் தோன்றியது. அப்படியே செய்யுங்க, புஷ்பராஜ் கூறினார். அசோகன் பஞ்சு மிட்டாய்க்காரனை நெருங்கினார். தம்பி, எனக்கு 2 பஞ்சு மிட்டாய் கொடு. அசோகன் நேரடியாக வியாபாரத்தில் ஈடுபட்டார். சார், காலையில கூட உங்களை பார்த்த ஞாபகம். என்கிட்ட மிட்டாய் வாங்கினீங்க போல் இருக்கே. கண்ணாடி போட்ட தகர டின்னில் இருந்து மிட்டாய் பாக்கெட்டை எடுத்தபடி கேட்டான். ஆமா, வாங்கினேன். அது நல்லா இருந்ததால தான் இப்போ உன்னை தேடி வந்திருக்கேன். மிட்டாய் பாக்கெட்டுகளை கொடுத்து அதற்கான பணத்தை வாங்கி கொண்டான். அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னைக்கு காலையில நீ வரும்போது தானே இந்த கவர் உன் வண்டியில விழுந்து கிடந்தது? அசோகன் கேட்டார். ஆமா, நீங்க இன்னுமா இதை கையில வச்சுக்கிட்டு அலையிறீங்க? அப்படி என்ன சார் இருக்கு அதுல? அது பெரிய கதை. நீ தான் இப்ப எனக்கு உதவணும். ரொம்ப சுலபம். இன்னைக்கு காலையில நான் உன்கிட்ட மிட்டாய் வாங்கினேனே, அது வரையில நீ எந்தெந்த வீதி வழியா வண்டியை தள்ளிக்கிட்டு வந்த? முடிஞ்சா எந்த இடத்துல இந்த கவர் வந்து உன் வண்டியில விழுந்ததுன்னு சொல்லு. என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் கிடையாது. இதை வச்சு நாங்க ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதானா என்று நினைவுபடுத்தி தான் வந்த வழியை யோசித்தவன் சற்று நேர யோசனைக்கு பிறகு விளக்கினான். அசோகன் ஒவ்வொரு தெருவின் பெயர் மற்றும் பாதையை வரையவும் செய்தார். கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு வந்தபோதுதான் கவர் வண்டியில வந்து விழுந்ததுன்னு நினைக்கிறேன். இது ஆளுங்க அதிகமா குடியிருக்கிற பகுதி இல்லையே. நீ எதுக்காக இந்த வழியா போன? நான் விடியற் காலையில தான் கிளம்பிடுறேனே. அதுக்கு நடுவுல என்னோட வேலைகளும் நடக்கும். அசோகன் ஒன்று விடாமல் மொத்த தகவல்களையும் குறித்து கொண்டார். ரொம்ப நன்றி, இந்தா இதை வச்சுக்கோ என்று சொல்லி 20 ரூபாய் நோட்டு ஒன்றை எடுத்து அவனிடம் கொடுத்தார் அசோகன். ஜீப்பில் ஏறிய அசோகன், எல்லாம் பக்காவா நோட் பண்ணியிருக்கேன் சார், வண்டியை கிளப்பலாம் என்றார். டோமி அலெக்ஸ் ஜீப்பை கிளப்பினார். அசோகன் வழி கொடுத்து கொண்டே வந்தார். நகரை தாண்டி வடக்கு பகுதியில் ரயில்வே கேட்டை கடந்து காலனியை ஊடுருவி ஆள் நடமாட்டம் மிகவும் குறைவான ஒரு பகுதிக்கு வந்தனர். இதுதான் எக்ஸாக்டா அந்த தம்பி சொன்ன இடம். இன்னும் சொல்ல போனா பாழடைஞ்ச இந்த கட்டடத்துக்கிட்ட தான் அந்த கவர் அவனுக்கு கிடைச்சிருக்கு. சிறிய காம்பவுண்டு சுவருக்குள் ஒரு இரட்டை மாடி கட்டிடம் பராமரிப்பு இல்லாமல் பாழ்பட்டு கிடந்தது. அதன் பாதி பாதியான 2 கேட்டுகளில் ஒன்று இடிந்து உட்புறமாக விழுந்து கிடந்தது. மனித நடமாட்டம் இருக்கிறதா தெரியலையே என்ற புஷ்பராஜ் அந்த கட்டடத்தை வெளியிலிருந்து ஆராய்ந்தார். மேற்பகுதியில் ஒரே ஒரு ஜன்னல் கதவு மட்டும் திறந்து கிடந்தது. நாம உள்ள நுழைஞ்சிட வேண்டியதுதான். புஷ்பராஜ் ஜீப்பில் இருந்து இறங்கினார்.
மூவரும் கேட்டை கடந்து காம்பவுண்டுக்குள் வந்தனர். அந்த கட்டடத்திலிருந்து எந்தவிதமான சத்தமும் கேட்கவில்லை. வாசற்கதவை நெருங்கினர். அது உட்புறமாக தாழிடப்பட்டிருந்தது. காலிங் பெல் இருந்தது. புஷ்பராஜ் அழுத்தினார். ஆனால் அது உயிரை விட்டிருந்தது. மின்சாரம் துண்டிக்கப்பட்ட கட்டடம். மற்ற இருவரையும் சற்று ஒதுங்கியிருக்க சொன்ன புஷ்பராஜ் பின்புறமாக 4-5 தப்படிகள் வைத்து ஓடி வந்து கதவை தோளால் இடித்தார். அந்த அதிர்ச்சியில் அதன் ஒரேயொரு கதவு தாழ்பால் பெயர்ந்து உட்புறமாக மல்லாந்தது. குட்! அலெக்ஸ் பாராட்ட தவறவில்லை. மூவரும் உள்ளே நுழைந்தனர். முன்னறையிலேயே மேற்புறம் செல்லும் படிக்கட்டுகள் தென்பட்டன. மூவரும் அதை நெருங்கினர். முதலில் சென்ற அலெக்ஸும் அசோகனும் முதல் படிக்கட்டில் காலை வைத்த அதே வினாடியில், அசையக்கூடாது, அசஞ்சா! வார்த்தைகள் முரட்டு குரலில் அரைகுறையாக ஒலித்தன. மேற்புறம் பார்த்தபோது இரட்டை குழல் துப்பாக்கியை அவர்களை நோக்கி நீட்டியவாறு ஒரு உருவம் நின்று கொண்டிருந்தது. சட்டென்று புஷ்பராஜ் படிக்கட்டுகளின் பக்கவாட்டில் நழுவினார். டோமி, அலெக்ஸும் அசோகனும் என்ன செய்வதென்று புரியாமல் அப்படியே நின்றனர், கைகளை உயர்த்தியபடி. மேலே இருப்பவன் எந்த நேரமும் துப்பாக்கியின் குதிரையை இழுத்து விடலாம். அது அவனது தற்காப்பு முயற்சியும் கூட. புஷ்பராஜ் அதற்குள் படிக்கட்டின் ஓரமாக இருந்த ஓர் அறைக்குள் நுழைந்து விட்டிருந்தார். அந்த அறையிலிருந்து வீட்டின் வெளியே செல்ல ஏதாவது வழி இருக்கிறதா என்று தேடினார். ஒரே ஒரு ஜன்னல் தான் தெரிந்தது. கம்பிகளை வளைக்க முடியுமா என்று பார்த்தார். வளைய மாட்டோம் என்றன. ஒரு வினாடி யோசித்தவர் படிக்கட்டின் கீழ்ப்பகுதியை ஊன்றி கவனித்தார். நீண்ட குழாய் ஒன்று அடிப்பகுதியிலிருந்து மேற்புறம் சென்றது. நல்ல வாய்ப்பு, புஷ்பராஜ் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். அந்த பைப்பை பிடித்துக்கொண்டு மேற்புறமாக நகரத் தொடங்கினார். பால்கனியை நெருங்கியவர் மரத்தாலான ரயிலை பிடித்துக்கொண்டு மேற்புறம் பார்த்தார். துப்பாக்கி வைத்திருப்பவன் இன்னமும் கீழே இருப்பவர்களையே குறிபார்த்து கொண்டிருந்தான். அதே நேரம் படிக்கட்டில் இருப்பவர்கள் புஷ்பராஜை கவனித்தனர். புஷ்பராஜ் சைகை செய்தார். அதை புரிந்து கொண்டவர்களாக அலெக்ஸும் அசோகனும் சற்று இடது பக்கமாக நகர்ந்தனர். அசையக்கூடாதுன்னு உங்ககிட்ட தானே சொன்னேன் என்ற துப்பாக்கிக்காரன் புஷ்பராஜ் இருக்கும் பக்கமாக வந்தான். புஷ்பராஜ் சரியான சந்தர்ப்பத்தில் அவனது காலை பிடித்து இழுத்தார். அவன் பின்புறமாக மல்லாக்க விழுந்த கணத்தில் மற்ற இருவரும் மேலேறி வந்தனர். விழுந்தவன் சுதாரித்து எழுந்திருப்பதற்குள் புஷ்பராஜின் கால்கள் அவனது மார்பில் பதிந்தன. அதற்குள் துப்பாக்கி புஷ்பராஜின் கைக்கு மாறியிருந்தது. எந்த அறையிலப்பா போட்டு வச்சிருக்கீங்க? புஷ்பராஜ் துப்பாக்கி முனையை அவனது கழுத்தில் அழுத்தியபடி கேட்டார். அவன் இடதுபுற வாசலை நோக்கி கை காட்டினான். சாவி எங்க? பாக்கெட்டில் இருந்து தானாகவே எடுத்து கொடுத்தான். அவசரமாக கதவை திறந்தபோது உள்ளே டாக்டர் விஜயலட்சுமி கட்டிலில் கவிழ்ந்து கிடப்பது தெரிந்தது. அதற்குள் துப்பாக்கி வைத்திருந்தவனது கை கால்களை அலெக்ஸ் கட்டி போட்டிருந்தார். டாக்டர், டாக்டர்! கட்டிலை நெருங்கி புஷ்பராஜ் குரல் கொடுத்தார். அவர் அசையவில்லை. அருகிலிருந்த டீஃபாயில் கண்ணாடி ஜக்கில் தண்ணீர் இருந்தது. அசோகனும் புஷ்பராஜும் டாக்டரை மெதுவாக புரட்டி படுக்க வைத்து முகத்தில் நீர் தெளித்தனர். டாக்டர் கண்களை திறந்தார். பயப்படாதீங்க டாக்டர், நாங்க உங்களை காப்பாற்ற தான் வந்திருக்கோம், டோமி அலெக்ஸ் கூறினார். மலங்க விழித்தவாறே டாக்டர் விஜயலட்சுமி எழுந்து உட்கார்ந்தார். அத்தியாயம் 10. முன்பின் தெரியாத மனிதர்களை பார்த்த டாக்டர் ஒரு கணம் குழம்பினார். உங்களை காப்பாற்ற வந்திருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க தான். நீங்க எழுந்திருக்க உதவணுமா? புஷ்பராஜ் கேட்டார். வேண்டாம் என்று பலவீனமான குரலில் சொன்னவர் நிதானமாக எழுந்து உட்கார்ந்தார். புஷ்பராஜ் தண்ணீர் ஜக்கை நீட்டினார். அதை வாங்கி டாக்டர் 2 மடக்கு குடித்தார். கிளம்புங்க டாக்டர், போகலாம். கீழே ஜீப் தயாரா இருக்கு. எல்லோரும் ஜீப்புக்கு வந்தனர். 5 பேரையும் சுமந்து கொண்டு ஜீப் அங்கிருந்து கிளம்பியது. நேராக டாக்டர் விஜயலட்சுமி வீட்டுக்கு முன்னால் வந்து நின்றது ஜீப். அங்கிருந்தபடியே டாக்டர் விஜயலட்சுமி மீட்கப்பட்ட தகவலை எல்லோருக்கும் தெரியப்படுத்தினார் டோமி அலெக்ஸ். உங்களை அடைச்சு வச்சது யாரு? எஸ்பி கேட்டார். தெரியாது, டாக்டர் பதில் அளித்தார். உங்களுக்கு தெரிஞ்ச யாரும் அங்க வரலையா? அப்படி யாரும் வரல. சாப்பாட்டு நேரத்துல டான்னு சாப்பாடு தவறாம வந்துரும். மாறி மாறி ஆளுங்க காவல் இருந்தாங்க. யாரும் என்கிட்ட எதுவும் பேச மாட்டாங்க. சத்தம் போட்டாலோ தப்பிக்க முயற்சி செஞ்சாலோ கொன்னுடுவோம்னு மிரட்டினாங்க. நீங்க ஆஸ்பத்திரியில இருந்தபோது உங்களுக்கு ஃபோன் பண்ணது யாரு? அது ஒரு பெண் குரல். நான் தான் அத்தைன்னு தப்பா நினைச்சிட்டு வந்தேன். வழியில என்னை கடத்திட்டு போயிட்டாங்க. நீங்க வீசி எறிஞ்ச கல்யாண இன்விடேஷன் தான் உங்களை அடையாளம் காட்டி கொடுத்தது, புஷ்பராஜ் சொன்னார். புஷ்பராஜ் தொலைபேசி மூலமாக ஜேக்கப் ஸ்டீஃபனுடன் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்தார். நல்ல வேலை செஞ்சீங்க. டாக்டரை கடத்திட்டு போனவங்க தான் சாராமாவையும் கொலை பண்ணி இருக்கணும், ஜேக்கப் கூறினார். நான் உங்களை நேரில் சந்திக்க விரும்புறேன். வரலாம் இல்லையா? தாராளமா, நீங்க எப்ப வேணும்னாலும் இங்க வரலாம். தொலைபேசியை வைத்தார். நான் ஜேக்கப் ஸ்டீஃபனை சந்திக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. மீதி விவரத்தை எல்லாம் வந்து சொல்றேன். புஷ்பராஜ் அங்கிருந்து வெளியேறினார். தனது வெள்ளை நிற மாருதியில் ஏறி ஸ்டார்ட் செய்தார் புஷ்பராஜ். கார் ஜேக்கப் ஸ்டீஃபனின் பங்களாவுக்கு முன்னால் வந்தபோது கேட் திறக்கப்பட்டது.
ஜேக்கப்பே வந்து கேட்டை திறந்தார். வீட்டுக்குள் நுழைந்த புஷ்பராஜ் சோஃபா ஒன்றில் அமர்ந்தார். டாக்டர் விஜயலட்சுமியை நாங்களாதான் கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது, புஷ்பராஜ் சொன்னார். அவங்க ஏதாவது சொன்னாங்களா? ஜேக்கப் கேட்டார். எல்லா விபரத்தையும் சொல்லிட்டாங்க. அவங்கள கடத்திட்டு போனது யாருன்னு சொன்னாங்களா? இல்ல, ஆனா சூசகமான ஒரு தகவல் கிடைச்சது. ஒரு சில மணி நேரம் கூட தேவைப்படாது நாங்க குற்றவாளியை கைது பண்றதுக்கு. எப்படி இருந்தாலும் ஜேக்கப் மகிழ்ச்சி அடைய இதுல எதுவும் இல்ல என்றார் புஷ்பராஜ். குற்றம்னு வந்துட்டா குற்றவாளியை கண்டுபிடிக்கணுங்கிறது அவசியமாச்சே. சுரேஷ் பாபு கிட்ட இருந்து ஏதாவது தகவல் கிடைச்சதுங்களா? அந்த ஆள் ஒரு அப்பாவி, அந்த அளவுக்கெல்லாம் செயல்பட முடியாதவரு. அப்புறம் எப்படி? அது கிடக்கட்டும், அதெல்லாம் படிப்படியா நடக்கும். தப்பு செஞ்சவன் தண்டனையை அனுபவிச்சே ஆகணும், அனுபவிப்பான். ஆமா, உங்களுக்கு கலிபோர்னியாவில் முகமது ஹனிபாங்கிறவரை தெரியுமா என்றார் புஷ்பராஜ். முகமது ஹனிபா கேள்விப்பட்டிருக்கேன். சற்று நேர யோசனைக்கு பிறகு தயக்கத்துடன் பதிலளித்தார் ஜேக்கப். அவர் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஆடிட்டர், தெரியும் இல்லையா? அப்படித்தான் நினைக்கிறேன். இன்னைக்கு இன்டர்நெட் மூலமா எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. என்ன தகவல்? உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து $5 லட்சம் கிடைச்சிருக்கிறதா? ஓ, அதுவா? அது ஒரு ஆக்சிடென்ட்டுக்காக. ஜேக்கப் நிறுத்தி நிதானமாக பேசினார். ஆக்சிடென்ட் எங்க, யாருக்கு, எப்ப நடந்தது என்று கேட்டார் புஷ்பராஜ். அது தயங்காம சொல்லுங்க ஜேக்கப். அமெரிக்காவில் நடந்த ஆக்சிடென்ட்டுக்காக. இறந்து போன மார்கரெட் ஒரு பெண்மணி. ஒரு பெண்மணி மட்டும்தானா? ஆக்சிடென்ட்ல அவங்க இறக்கும்போது மிஸ்ஸஸ் மார்கரெட் ஜேக்கப் ஸ்டீஃபன் இல்லையா? அதாவது உங்க மனைவி. புஷ்பராஜ் பேச்சை நிறுத்திவிட்டு ஜேக்கப்பின் முகத்தை பார்த்தார். அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கவில்லை. அந்த விபத்து எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பிரேக் பிடிக்காம போனதால எதேச்சையா நடந்த விபத்து அது. சாராமா பேர்லயும் $5 லட்சம் ரூபாய்க்கு இன்சூர் பண்ணியிருக்கீங்க இல்லையா? புஷ்பராஜ் மார்கரெட்டிடம் இருந்து பேச்சை வேண்டுமென்றே மாற்றினார். ஆமா, இருக்கு, ஜேக்கப் ஒப்புக்கொண்டார். சாராமா இறந்து போனதால அந்த பணமும் உங்களுக்கு கிடைக்கணும் சட்டப்படி. கூடவே ஆஸ்பத்திரியில குறிப்பிட்ட நேரத்துல ஆபரேஷன் நடக்காததால மனைவி இறந்ததுக்கு ஒரு பெரும் தொகைக்கு நஷ்ட ஈடு வழக்கு தொடர போறீங்க ஆஸ்பத்திரி நிர்வாகம் மேல. இதை உங்களுக்கு யார் சொன்னது? இன்சூர் பணம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக வாதாட போற வக்கீலோட உதவியாளர். ஜேக்கப் ஸ்டீஃபன் பதில் எதுவும் சொல்லாமல் யோசனையில் ஆழ்ந்தார். இன்னொரு தகவல், ஆபரேஷன் தியேட்டர்ல சாராமா இறந்தது திடும்னு தான். அது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். நான் சொல்றது சரிதானே? புஷ்பராஜ் கேட்டார். இப்போதும் ஜேக்கப் மௌனம் காத்தார். பொட்டாசியம் சயனைட அவங்க நாக்குல தடவி இருந்தாங்க. அந்த குற்றவாளி யாருன்னு இந்த நிமிஷம் வரை கண்டுபிடிக்கப்படல. அது அப்புறமா உங்க வாயாலேயே சொல்ல வைக்கிறது பிரமாதம் இல்ல. புஷ்பராஜ் பேசிக்கொண்டே போனார். ஜேக்கப் மௌனமாக இருந்தார். அவரது முகம் இறுக்கமடைந்து கொண்டே வந்தது. கலிபோர்னியாவில் நடந்த விபத்து இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரிய வாய்ப்பில்ல. உங்க மேல சந்தேகம் ஏற்பட்டிருந்தா இதே மாதிரி அங்கேயும் போஸ்ட்மார்ட்டம் நடத்தி உண்மையை கண்டுபிடிச்சிருந்தா அதுவும் ஒரு கொலைன்னு நிரூபணமாகி இருக்கும். கொலையா? என்ன சொல்றீங்க? ஜேக்கப் அதிர்ச்சி அடைந்தவராக கேட்டார். திடுக்கிடாதீங்க, அதுவும் ஒரு கொலையே தான். மார்கரெட் பேர்ல எக்கச்சக்கமான பணம் பேங்க்ல இருந்தது, கிட்டத்தட்ட $7 லட்சம். அதை தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் அவங்கள நீங்க மனைவி ஆக்கினீங்க. அதுக்கப்புறம் அடிஷனலா $5 லட்சம் ஒரு இன்சூரன்ஸ். எத்தனையோ தடவை அவங்க கிட்ட நீங்க பணம் கேட்டிருக்கீங்க. அவங்க ஒவ்வொரு தடவையும் மறுத்திருக்காங்க. மனசு உடஞ்சு போன நீங்க அவங்களுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுக்க ஆரம்பிச்சிங்க. புஷ்பராஜ் நிதானமாக சிகரெட் ஒன்றை பற்ற வைத்து புகையை மெதுவாக வெளியேற்றி விட்டு தொடர்ந்தார். ரொட்டியில வெண்ணெய் தடவும் போது மிகச் சிறிய அளவுல விஷத்தையும் கலந்து கொடுப்பத வழக்கமாக்கினீங்க. அது மார்கரெட்டோட உடல்ல சேர்ந்துக்கிட்டே வந்தது. ஒருவர் இறக்க தேவையான விஷத்தோட அளவு முழுமையடைந்த அன்னைக்கே காரோட பிரேக் பைப்பை அறத்தால ராவி விட்டீங்க. உங்களுக்கு நல்ல கற்பனா சக்தி இருக்கு. எதையெல்லாமோ பார்த்துட்டோ படிச்சுட்டோ புத்திசாலிங்கிற நினப்புல கண்டபடி உளர்றீங்க. ஜேக்கப் ஸ்டீஃபனுக்குள் கோபம் உயரத் தொடங்கியது. சரி, உங்களுக்கு பிடிக்கலன்னா மார்கரெட்டோட விஷயத்த விட்டுடலாம். சாராமாவோட இதயத்துல எப்படி விஷம் பதிஞ்சுது? அவங்களே சாப்பிட்டாங்களா? புஷ்பராஜ் கேட்டார். உங்க உளறல்களுக்கு எல்லையே இல்லாம போச்சு. சரியான நேரத்துல ஆபரேஷன் நடக்காததால சாராமா இறந்தா. இதுக்கு என்னோட எதிரிகள் யாரோதான் காரணம். நீங்க குறிப்பிடுறது சுரேஷ் பாபுவையா? அவனாவும் இருக்கலாம், வேற யாராவதாவும் இருக்கலாம். ஏற்கனவே சொன்னேன், அவன் ஒரு அப்பாவின்னு. அவன் இந்த மாதிரி எதையும் செய்யல. டாக்டரை கூட அவன் நினைச்சா ஏமாத்தி இருக்கலாம், ஆனா செய்யல. உங்களோட அடுத்த இலக்கு டாக்டர் விஜயலட்சுமி. அதனாலதான் இத்தனை நாளும் நீங்க அவங்க கண்ணுல படாம தெரிஞ்சீங்க. அவங்க செஞ்ச தப்பால உங்க மனைவி இறந்து போனதா ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி சிம்பத்தி சம்பாரிச்சு அவங்கள கல்யாணம் பண்றது இந்த திட்டத்தோட கிளைமேக்ஸ், அப்படித்தானே? புஷ்பராஜ் கேட்டார். இல்ல, அந்த மாதிரி எந்த எண்ணமும் என்கிட்ட கிடையாது. இது எல்லாமே உங்களோட அபத்தமான கற்பனையோட பிள்ளைகள். ஜேக்கப் ஸ்டீஃபன் மறுத்தார். கற்பனைன்னு நீங்க சொன்னது அவ்வளவும் உண்மைன்னு நிரூபணமாயிட்டா? அதாவது என் மனைவியை நானே திட்டம் போட்டு கொலை பண்ணேன்னு சொல்றீங்களா?
ஜேக்கப் ஸ்டீஃபனின் கோபம் இப்போது நேரடியாகவே வெளிப்பட்டது. நீங்க எவ்வளவு மறுத்தாலும் அதான் உண்மை. சாராமாவுக்கும் நீங்க ஸ்லோ பாய்சன் கொடுத்திருக்கீங்க. டாக்டர் முரளிதரனோட ரிப்போர்ட்ல அது தெளிவா இருக்கு. அதாவது நீங்க மார்கரெட்டுக்கு செஞ்ச அதே முறை. புஷ்பராஜ் சற்றும் தயங்காமல் வெளிப்படையாக குற்றம் சாட்டினார். சற்று நேரம் ஜேக்கப் ஸ்டீஃபன் மௌனமாக இருந்தார். லிசியாங்கிற கால்கள் உங்களோட ஒரு சிநேகிதி. அவங்க தான் டாக்டர் விஜயலட்சுமிக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்களே அதையெல்லாம் ஒப்புக்கிட்டாச்சு. அவங்க என்ன சந்திக்க ஹோட்டலுக்கு வந்திருந்தாங்க. இதுக்கு பின்னால இவ்வளவு பெரிய சதித்திட்டம் இருக்கும்னு அவங்க நினைக்கல. அஃப்கோர்ஸ் அது அவங்களோட தப்பு கிடையாது. நீங்க 1000 சொன்னாலும் நான் தான் சாராமாவை கொலை பண்ணேன்னு உங்களால நிரூபிக்கவே முடியாது. ஜேக்கப்பின் குரலில் அபத்தமான தன்னம்பிக்கை தெரிந்தது. டாக்டர் விஜயலட்சுமிக்கு நீங்க காவலா வச்ச நபரும் உங்களுக்கு எதிரான எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டாரு. இப்ப என்ன சொல்றீங்க? புஷ்பராஜ் கேட்டார். ஜேக்கப் ஸ்டீஃபன் சட்டென்று வீட்டுக்குள் ஓடினார். அவர் முட்டாள்தனமாக எதையாவது செய்ய போகிறார் என்று நினைத்த புஷ்பராஜ் அதை தடுக்கும் நோக்கத்துடன் அவரை பின்தொடர்ந்தார். ஆனால் புஷ்பராஜ் வாசலை நெருங்கியதும் ஜேக்கப் துப்பாக்கியை புஷ்பராஜுக்கு நேராக நீட்டி பிடித்திருப்பது தெரிந்தது. உங்களுக்கு தேவைக்கும் மேல அதிகமான தகவல்கள் தெரிஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட அதிபுத்திசாலி இனிமே உயிரோட இருக்கிறது உலகத்துக்கு நல்லதில்ல என்று சொல்லிவிட்டு குரூரமாக சிரித்தவாறே ஜேக்கப் துப்பாக்கி விசையை அழுத்த முயன்றார். இதை எதிர்பார்த்த புஷ்பராஜ் சட்டென்று தரையில் விழுந்து உருண்டு மின்னல் போல நகர்ந்து ஜேக்கப்பின் காலை பிடித்து மேல்புறம் வீசினார். வெடியோசையுடன் அவர் மட்டம் அல்லாக்க விழுந்தார். மறுவினாடி ஜேக்கப் ஸ்டீஃபன் புஷ்பராஜின் கைகளுக்குள் இருந்தார். மறுநாள் பத்திரிகைகள் எல்லாம் நம்ப முடியாத இந்த செய்தியை முக்கியத்துவம் தந்து பிரசுரித்தன. மிகவும் கெட்டிக்காரத்தனமான முறையில் வழக்கின் சிக்கலை கண்டுபிடித்த புஷ்பராஜ், எஸ்பி டோமி அலெக்ஸ், பத்திரிகையாளர் அசோகன் ஆகியோரை அந்த பத்திரிகைகள் குறிப்பிட்டு பாராட்டவும் தவறவில்லை. முற்றும்.